கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. पिता परमेश्वर को धन्यवाद। இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளிலும் इस आज के अच्छे समय पे தேவனுடைய சபையாக திருச்சபையாய் கூடி வந்து परमेश्वर की कलीसिया में इकट्ठा होके கர்த்தருக்கு நாம் ஒரு பரிசுத்த ஆராதனை செய்யும்படியாக परमेश्वर के लिए एक पवित्र आराधना करने के लिए பிதாவாகிய தேவன் நமக்கு பாராட்டின கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். परमेश्वर ने जो हमें अनुग्रह किया इससे परमेश्वर धन्यवाद करते हैं। இந்த பூமியிலே தேவன் நம்மை ரட்சித்து ये धरती में परमेश्वर ने हमें उद्धार करके தேவன் நம்ம திருச்சபையிலே நிலைநாட்டி हमें जो कलीसिया में परमेश्वर ने इकट्ठा किया இம்மட்டும் நம்மை நடத்தி வருகிறார். और अब तक जो हमें चलाते आया। எருசலேமே உன் வாசலில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று என்று சொல்லி இருக்கிறது. यरूशलेम तेरे जो है फाटकों में जो है स्थिर रहेंगे। தேவன் தம்முடைய திருச்சபையாய் எருசலேமிலே கர்த்தர் நம்முடைய கால்களை நிற்கச் செய்திருக்கிறார். परमेश्वर ने जो यरूशलेम में हमारे जो कदमों को जो है स्थिर रखा है। எத்தனையோ ஜனங்கள் இந்த ஐக்கியத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள். कितने लोग जो इस संसार से चले गए। பலவிதமான சூழ்நிலைகள் பிரச்சனைகள் சோதனையின் மத்தியில் அவர்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள். और कई तरह के जो है परीक्षाओं में जो है गिर के पीछे हट गए। தேவன் நம்முடைய கால்களை எருசலேமாகிய தம்முடைய சரீரமான சபையிலே நிற்கச் செய்தார். ஹalleluya. परमेश्वर ने अपनी कलीसिया जो है उसमें अपने खड़ा किया। அது தேவனுடைய பெரிதான கிருபையா இருக்கிறது. वो परमेश्वर की जो बड़ा अनुग्रह है। அந்த கிருபையினால் நாம் தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம். उस कृपा के द्वारा हम परमेश्वर का आराधना करते हैं। இந்த வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக. आज के दिन परमेश्वर के वचन को ध्यान करेंगे। யாராவது ஒருவர் எழுந்து நின்று कोई एक उठ खड़ा होके அப்போஸ்தலனாகிய பவுல் प्रेरित पौल கொரிந்து சபைக்கு எழுதின முதலாவது நிருபம் कुरिन्थियोस को लिखा हुआ जो पहला जो पत्री है 10வது அதிகாரம் 10वां अधिकार வசனம் 13 ஒருவர் எழுந்து நின்று வாசிக்கவும். और वचन 13 को कोई पढ़िए। 1 Corinthians 10:13। हालेलुया हालेलुया। आप तुम किसी ऐसी परीक्षा में नहीं पड़े जो मनुष्य के सहने से बाहर है। परमेश्वर सच्चा है और वह तुम्हें सामर्थ्य से बाहर परीक्षा में न पड़ने न देगा, वरन परीक्षा के साथ निकास भी करेगा कि तुम सह सको। அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி சபையாருக்கு தன் நிருபத்தை எழுதுகிறார். यहाँ प्रेरित पौल कोरिन्थियोस जो कलीसिया को ये पत्री लिखते हैं। கொரிந்தி சபையாருக்கு தன் நிருபத்தின் மூலமாய் சில எச்சரிப்பை அவர் கொடுத்திருக்கிறார். और जो कोरिन्थियोस कलीसिया को अपने लेख के द्वारा कुछ उनको चेतावनी देते हैं। ஏனென்றால் கொரிந்தி சபையாருடைய மத்தியிலே அங்கு பிரிவினை இருந்தது. क्योंकि कोरिन्थियोस जो कलीसिया में कुछ बंटवारा था, அங்கு பாவம் இருந்தது. वहाँ पे जो पाप था। அதே அதிகாரம் 5வது வசனத்தில் வாசித்தீர்கள் என்றால் அதனுடைய காரியங்கள் விவரங்களை அறிந்து கொள்ளலாம். इसी अधिकार के जो 5वें वचन को पढ़ेंगे तो पता चलेगा। ஆனபடியால் அப்போஸ்தலன் அந்த சபையாரை எச்சரிக்கிறார். और प्रेरित जो है कलीसिया को चेतावनी देते हैं। எச்சரித்து அவர்கள் தங்களுடைய நிருபங்களை எழுதி வருகையிலே और अपने पत्रियों में जो लिखते हैं। அப்பொழுது 12வது வசனத்தை பாருங்கள். और 12वें वचन को आप देखिए। இப்படி இருக்க ऐसे जो है தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் जो कहता है कि मैं स्थिर हूँ, விழாதபடிக்கு எச்சரிக்கை இருக்க கடவன், वो चौकस रहे कि गिर ना पड़े। என்று தொடர்ந்து அவர் எழுதி வருகிறார். और आगे और भी लिख रहे हैं। அப்பொழுது மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் और मनुष्य को जो होता है उसके विपरीत வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और कोई परीक्षा तुम्हें नहीं हुआ है। தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். परमेश्वर सच्चा है। மனிதனுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் நேரிடும். मनुष्य की जिंदगी में जो परीक्षाएं आएगी, இந்த பூமியிலே பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சோதனை இருக்கிறது. धरती में जो भी पैदा हुआ उसको जो परीक्षा का सामना करना पड़ेगा। மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. मनुष्य को जो आने वाले जो परीक्षा हो, மனிதர்களாகி நமக்கு சோதனை உண்டு, சோதனை வரும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. मनुष्य हमें जो है परीक्षा है, परीक्षा आएगी। நாம் வேதத்தில் பார்ப்போம் என்றால் हम शास्त्र में देखेंगे ஆதாம் தொடங்கி जो आदम जो था, ஆதாம் தொடங்கி आदि मनुष्य से இந்நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சோதனை இருக்கிறது. अब तक जो है पैदा हो रहे हर मनुष्य की जिंदगी में परीक्षा है। மனிதனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் मनुष्य को जो आने वाली परीक्षाओं जो है வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इसके विपरीत और कोई परीक्षा तुमको नहीं हुआ है। மனிதர்களுக்கு சோதனை நேரிடும், சோதனை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. मनुष्य को परीक्षा आएगा, परीक्षा होगी। ஏனென்றால் சோதனைக்காரன் ஒருவன் இருக்கிறான். क्योंकि जो परीक्षा लेने वाला कोई है। நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் மறைவாக ஒரு எதிரி சத்துரு இருக்கிறான். हमारी आंखों में ऐसा नहीं दिखने वाला एक दुश्मन है। அவனை குறித்து வேதத்தில் வாசிக்கிற அவன் சோதனைக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கு. उसके विषय में बाइबल में लिखा है कि परीक्षा लेने वाला। மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். मत्ती 4:3 को पढ़िए। मैथ्यू 3:4। அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாக்கும்படி சொல்லும் என்றார்.
அங்கு சோதனைக்காரன் வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वहाँ जो है परीक्षा लेने वाला आया करके लिखा गया। அப்பொழுது சோதனைக்காரன் வந்து और जो परीक्षा लेने वाला आके நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சோதிக்கப்பட்டார். यीशु मसीह परमेश्वर यीशु मसीह भी परीक्षा लिया गया। அந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சோதனை இருக்கிறது. संसार में पैदा होने हर एक मनुष्य को परीक्षा है। மனிதர்களுக்கு சோதனை வரும், சோதனை நேரிடும் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். मनुष्य को जो है परीक्षा आएगा, परीक्षा होगा। ஏனென்றால் இந்த உலகமானது ஒரு வீழ்ச்சியடைந்த ஒரு சாபத்துக்குள்ளான பூமியாக இருக்கிறது. क्योंकि ये जो संसार जो है गिरा हुआ है कि शाप में गिरा हुआ। ஆதி மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்தான். आदि मनुष्य जो है उसने पाप किया। தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய வார்த்தையை அவர்கள் மீறினார்கள். परमेश्वर के प्रमाण का उन्होंने उल्लंघन किया। அந்த வீழ்ச்சியடைந்த பூமியிலே தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். उसी जो गिरा हुआ जो धरती में हम और आप भी जी। ஆதியாகமம் 3 அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். उत्पत्ति 3:17 को पढ़िए। பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவிகொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் ஆதாமை பார்த்து சொன்னார். और जो धरती है तेरे निमित्त जो है श्रापित होगा। மனிதர்கள் தேவனுடைய வார்த்தைகளை மீறி ஜீவிக்கிறபடினால், मनुष्य जो है परमेश्वर के वचन के जो उल्लंघन करके जब जीते हैं, தேவனுடைய கட்டளைகளுக்கு வார்த்தைகளுக்கு விரோதமாக அவர்கள் ஜீவிக்கிறபடியால், परमेश्वर के वचन के विरुद्ध जब जीते हैं, இந்த பூமியானது உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார் ஆண்டவர். जो ये धरती जो तेरे निमित्त जो है श्राप हो गया है। அப்படின்னா அந்த பூமியிலே பலவிதமான சாபங்கள், சோதனைகள் நிரம்பி இருக்கிறது. इसलिए धरती पे कई प्रकार के जो है श्राप और जो परीक्षाएं हैं। நமக்கு விரோதமான ஒரு எதிரி, சோதனைக்காரன் ஒருவன் இருக்கிறான். हमारे विरुद्ध जो है एक परीक्षा लेने वाला है। அப்படினால் நமக்கு சோதனை நேரிடுகிறது, சோதனை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. इसलिए हमारी जिंदगी में परीक्षा होगा, परीक्षा आएगी। ஆதாமுடைய வாழ்க்கையிலே சோதனை வந்தது. आदम के जिंदगी में परीक्षा आया। அதை தொடர்ந்து ஒவ்வொரு மனித ஜாதியுடைய வாழ்க்கையில சோதனை வருகிறது. उससे लेकर हर एक मनुष्य की जिंदगी में जो परीक्षा ஏன் है, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தார். कि हमारे जो परमेश्वर यीशु मसीह धरती पे, இறைவன் மாம்சத்திலே வெளிப்பட்டிருந்தார். परमेश्वर जो है वो शरीर में जब प्रकट हुआ, அவருடைய வாழ்க்கையிலும் சோதனை ஏற்பட்டது. उनकी जिंदगी में जो है परीक्षा हुआ, அவருக்கும் சோதனை வந்தது. उनको भी परीक्षा आया। லூக்கா 22 அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். लूका 22:8 को पढ़िए। लूका 22:8 28. 22:20। லூக்கா 22:28. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார், हमारे प्रभु यीशु मसीह ऐसे कहते हैं, எனக்கு நேரிட்ட சோதனைகளில் मुझे जो आने वाले जो परीक्षाओं जो என்னோடு நிலைத்திருந்தவர்கள் நீங்களே என்று சொல்லுகிறார். है, मेरे साथ जो रहने वाले आप लोग हो। அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சோதனை இருக்கிறது. इसलिए हर एक मनुष्य की जिंदगी में परीक्षा है। ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சோதனை நேரிடுகிறது. हर एक मनुष्य की जिंदगी में परीक्षा आएगा। ஏனென்றால் நாம் வாழ்கிற பூமியானது ஒரு சபிக்கப்பட்ட பூமியா இருக்கிறது. हम जो जी रहे धरती जो ये श्रापित है। இங்கு நம்ம கண்களுக்கு மறைவாக ஒரு சோதனைக்காரன் இருந்து கொண்டிருக்கிறார். हमारे जो आंखों के जो छुपा हुआ एक परीक्षा लेने वाला, நமக்கு பலவிதமான சோதனை உண்டாகிறது. हमें जो कई प्रकार का परीक्षा होता है। யாக்கோபு அது தன் நிருபத்தில் எழுதுகிறார். याकूब अपनी पत्री में से लिखता है। யாக்கோபு 1 அதிகாரம் याकूब पहली अधिकार ஒரு சில வசனத்தை வாசிங்கள். 2-3 வசனத்தை. 2-3। நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அங்கு அவர் எழுதுகிற என் சகோதரரே, वहां पे से लिखा है कि हे मेरे भाइयों, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது என்று சொல்லி எழுதுகிறார். जब तुम कई प्रकार के परीक्षाओं में जब पढ़ोगे, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள் இருக்கிறது. हर एक मनुष्य की जिंदगी में कई प्रकार का परीक्षा है। அப்படினால் மனிதர்களாகிய நமக்கு சோதனை நேரிடும், சோதனை வரும் என்று சொல்லி வேதத்தில் மூலம் அறிந்து इसलिए கொள்கிறோம். मनुष्य हम जो है, हमें जिंदगी में परीक्षा आएगा, परीक्षा होगी। ஆனால் அந்த சோதனையிலே நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, लेकिन उस परीक्षा में हम ना फंसे, அந்த சோதனையை நாம் விழுந்து விடாதபடிக்கு, उस पे ना गिरे। தேவன் நமக்கு சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாத ஒரு மார்க்கத்தை, வழியை தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார். परमेश्वर जो है उस परीक्षा से जो बचने के लिए रास्ता बना, ஏனென்றால் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். क्योंकि परमेश्वर सच्चा है। நாம் उண்மை இல்லாமல் போனாலும் अगर सच्चा नहीं रहे, நம்மளை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். हमें जो पुकारा परमेश्वर वो सच्चा है। அப்படினா நம்மை சோதனையிலிருந்து தேவன் நம்மை மீட்கிறார், நம்மை ரட்சிக்கிறார், தேவன் நமக்கு உதவி செய்கிறார். इसलिए परीक्षा से जो वो हमें छुड़ाता है। சோதனை என்று சொல்லப்படுவது परीक्षा जो है நம்முடைய வாழ்க்கையில எதிர்மாறாக நடைபெறுகிற காரியமா இருக்கிறது. हमारी जिंदगी में हम जो नई अपेक्षा करते हैं वो होने वाला कार्य है। நேர்மாறான காரியங்கள் நிகழ்கிறதா இருக்கிறது. ऐसे हमारी जिंदगी के जो विपरीत होने वाले कार्य, அதுவே நமக்கு பெரிய சோதனையாக இருக்கிறது. वही हमारे लिए बड़ा परीक्षा நாம் होता है। எதை செய்யக்கூடாதோ हम जो नहीं करना है அதை செய்யும்படியாகவும், वो उसे करने के लिए, எதை செய்ய வேண்டுமோ जो करना है அதை செய்ய முடியாதபடிக்கு उसे नहीं कर पाते। எதிர்மாறாக நேர்மாறாக நிகழ்கிறது. ऐसे जो न चाहते हुए जो कार्य होता அது है, நமக்கு பெரிய சோதனையாக வந்து முடிகிறது. वही हमारे लिए बड़ा परीक्षा में அது बदल நமக்கு जाता பெரிய ஒரு வீழ்ச்சியை கொண்டு வருகிறது. है। वो हमें बड़ा गिरावट हो जाता है। சோதனையிலே நாம் அகப்படும் பொழுது
जब हम परीक्षा में पढ़ते हैं நாம் தீமையிலே விழுந்து விடுகிறோம். हम जो बुराई में गिर पड़ते हैं, ஆனபடினால் சோதனைக்காரன் ஒருவன் நமக்கு இருக்கிறான். इसलिए जो परीक्षा लेने वाला एक है, நாம் இந்த ஆத்மீக வாழ்க்கையில மிகவும் எச்சரிப்பாய் இருக்க इस வேண்டும். आत्मिक जीवन में बहुत हम सावधानी से रहना है। தன்னை நிற்கிறேன் என்று சொல்லி எண்ணுகிறவன் जो कोई कहता है कि मैं खड़ा हूँ, விழாதபடி எச்சரிக்கையா இருக்க கடவன். चौकस रहे कि गिरना पड़े। நீங்களும் நாளும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில சீராய் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் என்றால் हम सभी आत्मिक जीवन में अगर चल रहे तो தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய கிருபை நமக்கு இருக்கிறது. परमेश्वर का जो अनुग्रह है, சோதனையில் நாம் விழாதபடி தேவனுடைய கிருபை நம்மை தாங்கி நடத்துகிறது. परीक्षा में न गिरे करके परमेश्वर का எத்தனையோ अनुग्रह ஒரு चाहिए। சோதனையில் அகப்பட்டு कितने लोग जो परीक्षा में गिर விசுவாச पड़े, வாழ்க்கையில வீழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். विश्वास जिंदगी में जो है हार गए, பரிசுத்த வாழ்க்கையில வீழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். पवित्र जीवन में हार गए, சபை ஐக்கியத்தை இழந்து போயிருக்கிறார்கள். परीक्षा की सहभागिता छोड़ दिया। அனபடினால் தேவனுடைய கிருபை இன்னும் இம்மட்டு இந்நாள் வரைக்கும் நம்மை தாங்கி நடத்துகிறது. इसे परमेश्वर का अनुग्रह जो हमें अब तक चला रहा है। சோதனை என்று சொல்லப்படுவது परीक्षा जो कहते हैं, எதிர்மாறாக நேர்மாறாக நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்கிற காரியமாய் जो இருக்கிறது. है नई परीक्षा करते होने वाली बात है। ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் उत्पत्ति दूसरे अधिकार 16வது 17வது வசனத்தை வாசிங்க. 14 और 17 को पढ़िए। தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆண்டவராகிய கர்த்தராகிய நம்முடைய ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். यहाँ जो परमेश्वर ने एक आज्ञा दिया था आदम को, தேவனாகிய கர்த்தர் ஆதாமிடத்தில் கொடுத்த கட்டளை என்னவென்றால், आदम के पास दिया हुआ क्या आज्ञा था? இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை நீ புசிக்கலாம், इस बगीचे के जो सभी फलों को खा सकते हैं, ஆனாலும் लेकिन நன்மை தீமை அறியத்தக்க भलाई और बुराई का जो ज्ञान देने वाला जो है, விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம் என்று தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு கட்டளை उस கொடுத்திருந்தார். वृक्ष के फल को नहीं खाना है। ஆதாமுக்கு கொடுத்த ஒரு நிபந்தனை அதுதான். आदम को जो दिया हुआ एक आज्ञा था। பின்பு அவர் और उसके बाद ஆதாமிடத்தில் சொன்னார், आदम से कहा, நீ தோட்டத்திலுடைய சகல விருட்சத்தின் கனியை நீ புசிக்கலாம், इस बगीचे के सारे वृक्ष के फलों को तू खा सकता है, ஆனால் தோட்டத்தில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்க வேண்டாம். लेकिन बगीचे में जो है भलाई बुराई का जो ज्ञान दे रहा वृक्ष को नहीं खाना है। நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று சொல்லியிருந்தார். जिस दिन तू उस फल को जो खाएगा तो तेरी मृत्यु हो जाएगी। மனிதனோ मनुष्य தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனான். परमेश्वर के जो है वचन को जो उसने आदि नहीं हुआ, எதை செய்யக்கூடாதோ அதை செய்யும்படியாக அவனுக்கு நேரிட்டது. जो नहीं करना था वो करने का उसको जो कार्य हो गया। சோதனை என்பது எதிர்மாறாக நேர்மாறாக நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகிற ஒரு சம்பவமாக परीक्षा இருக்கிறது. जो है हम जो अपेक्षा नहीं करते वो होने वाला कार्य है। தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, परमेश्वर जो है मनुष्य को देख நீ के, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், तू बगीचे के सभी वृक्ष के फल को खा सकता है, ஆனாலும் लेकिन நன்மை தீமை அறியத்தக்க भलाई बुराई जो ज्ञान देने वाला जो है விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம், वृक्ष के जो फल को तू नहीं நீ खाना, அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று और சொல்லியிருந்தார். जिस दिन तू खाएगा उस दिन तेरा मृत्यु हो जाएगा। ஆனால் இதற்கு எதிர்மாறான காரியங்கள் நடைபெறுகிறது. लेकिन इसके विपरीत जो है उलट काम हो गया है। சர்ப்பமானது ஏவாளை தந்திரமாய் வஞ்சிக்கிறது. और जो सर्प जो है उसने हवा को जो है उसने बहका दिया। கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा, இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். जिस दिन तू उसे खाएगा तेरा मृत्यु हो जाएगा। ஆனா சர்ப்பமானது ஏவாளிடத்தில் என்ன சொன்னது? लेकिन जो सांप जो है उसने क्या कहा वहां से? 3வது வசனம் 4-5 வசனத்தை வாசிங்கள். 3ஆம் அதிகாரம் 4-5 வசனம். சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. கர்த்தர் சொன்னார், இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். परमेश्वर ने कहा जिस दिन तुम उसे खाओगे तुम मर जाओगे। சர்ப்பமானது लेकिन सांप जो है ஸ்திரீனிடத்தில் சொல்லுவது, उस स्त्री से क्या बोला? நீங்கள் சாவதே சாவதில்லை, तुम निश्चय मरोगे नहीं। எதிர்மாறாக நேர்மாறாக நிகழ்கிறது. उसकी जो उलट जो है बात होगी, எதை செய்யக்கூடாது அதை செய்யும்படிக்கு அவனுக்கு நேரிடுகிறது. जो नहीं करना है उसे करने के लिए कहा गया। இதுவே மனிதனுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற சோதனையாக ये இருக்கிறது. जो मनुष्य की जिंदगी में आने वाली परीक्षा है। ஆனால் அந்த ஆதாமும் ஏவாளும் लेकिन वो आदम और हवा जो है தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. परमेश्वर के वचन को आधीन नहीं हुआ। நீ சாகவே சாவா என்று சொல்லியிருந்தார், निश्चय तू मर जाएगा का जो कहा था, சர்ப்பமானது நீங்கள் சாவதே சாவதில்லை என்று சொன்னது. लेकिन जो सांप जो है तुम नहीं मरोगे। அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் वो परमेश्वर के वचन को आधीन नहीं हुआ, சாத்தானுடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி तो கொடுத்தார். शैतान के बातों को उन्होंने सुना। ஏனென்றால் சோதனைக்காரன் ஒருவன் இருக்கிறான். क्योंकि जो परीक्षा लेने वाला அவன் एक நம்மை है, சோதிக்கிறான், वो हमें परीक्षा लेगा, நம்மை சோதனையில் விழச் செய்கிறான். परीक्षा में गिराएगा। அந்த ஏவாள் அந்த சர்ப்பத்தின் வார்த்தைக்கு செவி கொடுத்தாள். वो हवा जो है उस सांप की जो बातों को सुन लिया அந்த கனியை பறித்து புசித்தாள், और उस फल को तोड़ के खाया புருஷனுக்கு அதை கொடுத்தாள். और अपने जो पति को भी दिया, ஆதாமும் அதை புசித்தான். और आदम ने भी उसे खाया।
அவர்களுக்கு சொன்னபடியே கர்த்தர் சொன்னபடியே நிகழ்ந்தது. और परमेश्वर ने जैसा बोला वैसे ही हुआ। அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. उनकी आंखें खुल गई, அவருடைய மாம்ச கண்கள் திறக்கப்பட்டு उनके शारीरिक जो आंख खुल गई, தாங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறோம் என்று ஒளிந்து கொண்டார்கள். हम जो है बिना वस्त्र के करके उनको पता चला, அவர்களுக்கு அங்கு ஆத்மீக மரணம் உண்டாயிற்று. उनको आत्मिक मौत இதை हो गया। புசிக்க நாளில் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். जिस दिन खाएगा निश्चय मरोगे, அவர்கள் புசித்தார்கள். वे वो खाए, அவருடைய வாழ்க்கையிலே ஆத்மீக மரணம் உண்டானது. उनकी जिंदगी में आत्मिक मृत्यु हो गया। அவன் சரீரத்தில் உயிரோடு தான் இருந்தான். शरीर में जिंदा थे, ஆத்மீக மரணம் அவனுக்கு நிகழ்ந்தது. जो आत्मिक मृत्यु हो गया। தேவனை விட்டு பிரிந்திருப்பதே ஆத்மீக மரணமாக இருக்கிறது. परमेश्वर से दूर होना ही आत्मिक मृत्यु மனிதர்கள் है। இந்த உலகத்தில் அப்படித்தான் இருக்கிறார்கள். मनुष्य जिंदगी में சரீர ஜீவனுடையவர்களாய் இருக்கிறார்கள். शरीर में जिंदा है, ஆத்மாவிலே மரித்தவர்களாய் இருக்கிறார்கள். लेकिन आत्मा में मर चुके हैं। மரித்த நடப்பினத்தை போல அணைந்து கொண்டிருக்கிறார்கள். जैसे एक मरे हुए लाश के जैसा है। தேவன் கொடுத்த கட்டளையை மீறி நான் ஆதாம் परमेश्वर की आज्ञा का उल्लंघन किया, ஆத்மீக மரணத்தை அவர்கள் சம்பவித்தது. आत्मिक मृत्यु जो है उनका हो गया। அந்நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் பிறக்கிற ஒவ்வொரு ஆதாமின் और சந்ததியும் उस दिन से लेकर अब तक आदाम के जो वंश जो है, அவர்கள் ஆத்மீக மரணத்தை உடையவர்களாய் இருக்கிறார்கள். वे आत्मिक मृत्यु में जो पाए जाते சரீர ஜீவனுடையவர்களாய் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். हैं। जो शारीरिक में तो जीवंत है, ஒரு நாள் சரீரமும் மரணம் அடையும். एक दिन शरीर भी मृत्यु हो जाएगा। அவர்களுடைய ஆத்மீக மரணம் சரீரம் இரண்டு மரணம் அவர்களுக்கு நேரிடுகிறது. उनका जो आत्मा और शरीर दोनों मृत्यु हो நம்முடைய जाएगा। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த ஆத்மீக மரணத்திலிருந்து உங்களை என்னை மீட்டு ரட்சித்திருக்கிறார். पर यीशु मसीह उस मृत्यु से आपको हमको छुड़ाया। பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று पाप எழுதியிருக்கிறது. करने वाला आत्मा उसका मृत्यु हो जाएगा। மனிதர்கள் பாவத்தினாலே ஆத்மீக மரணத்தை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். मनुष्य जो पाप के द्वारा आत्मिक मृत्यु पाता है, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு நித்திய ஜீவனை தேவன் கொடுத்திருக்கிறார். लेकिन परमेश्वर यीशु मसीह के द्वारा हमें अनंत जीवन है। பாவத்தின் சம்பளம் மரணம், पाप का जो फल मृत्यु है, தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன் என்று எழுதியிருக்கிறது. परमेश्वर का अनुग्रह हमारे यीशु मसीह के द्वारा नित्य जीवन है। கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் ஒவ்வொரு ஆத்மீக ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். यीशु मसीह विश्वास करने हर एक आत्मिक जो उद्धार ஆத்மீக पाएगा। ஜீவனை உடையவர்களாய் இருக்கிறோம். आत्मिक से जीवन है, சரீர ஜீவன் உடையவர்களாகவும் இருக்கிறோம். शारीरिक में जीवन है। தேவனுடைய ரட்சிப்பை பெறாதவர்கள் परमेश्वर उद्धार जो नहीं पाते, அவர்கள் ஆத்மீக மரணத்தில் இருக்கிறார்கள். वे लोग आत्मिक मृत्यु में, சரீர ஜீவனுடையவர்களாய் மாத்திரம் இருக்கிறார்கள். जो शरीर में जो जिंदा है, ஒரு நாள் அவருடைய சரீரமும் மரணம் அடைந்து விடும். एक दिन जो शरीर भी मर जाएगा। அந்த ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை மீறினார்கள். आदम और हवा जो है उल्लंघन किया, அவர்கள் அந்த கனியை புசித்தார்கள். वे लोग ने वो जो है वो फल को खाया। கர்த்தர் சொன்னபடியே நடந்தது. परमेश्वर ने बोला वैसे हो, நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று निश्चय சொன்னார். तुम लोग का जो मृत्यु हो जाएगा। அவர்கள் தேவனை விட்டு பிரிந்து தேவனை விட்டு ஒளிந்து கொண்டார்கள். वे परमेश्वर से दूर होके छुप गए, ஆத்மீக மரணத்தை அடைந்தார்கள். आत्मिक मृत्यु पाए। நம்முடைய தலைமை அவர்கள் சொல்வதென்று हमारे जो कलश बड़े नेता बोलते हैं, ஒரு தரன் பிறக்கிறவன் एक बार जो पैदा होता है இரண்டு மரணத்தை அடைகிறான். और दो मृत्यु पाता है। இரண்டு தரம் பிறக்கிறவன் दो बार जो पैदा होने ஒரு वाला, மரணத்தை அடைகிறான். वो एक मृत्यु पाए। ஒன்று நம்முடைய மாம்சீக பிறப்பாக இருக்கிறது. एक हमारा शारीरिक जो நம்முடைய पैदा தாயின் வயிற்றிலிருந்து ஒரு முறை நாம் பிறக்கிறோம். जो हमारे माँ के पेट से जो पैदा होता இன்னொன்று நமக்கு மறுபிறப்பாக இருக்கிறது. है, और एक जो है पुनर्जीवन। நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह அந்த நிக்கதோம் இடத்தில் சொல்லும் பொழுது जो निकोदेमुस से जो ஒருவன் बात மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க अगर மாட்டான். कोई दोबारा पैदा नहीं होगा परमेश्वर के राज्य में प्रवेश नहीं எப்படி அவன் மறுபடியும் தன் தாயின் வயிற்றில் பிரவேசித்து பிறக்க கூடும் என்று சொல்லி கேட்கிறான். तो फिर दोबारा पूछते कैसे दोबारा माँ के पेट में आके पैदा हो सकता है। ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். आत्मा से जो होता है वो आत्मिक पैदा है, மாம்சத்தின்படி பிறப்பது மாம்சமா இருக்கும். शरीर से जो होगा शारीरिक पैदा है। நாம் ஆத்மீக மரணத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்படும் மறுபிறப்பை நாம் அடைய வேண்டும். हम आत्मिक जो है उसे ओके जो दोबारा அதுவே पैदा புது होना है, சிருஷ்டியா இருக்கிறது. वो एक नया सृष्टि है। ஒருவன் ஆவியினால் ஜலத்தினால் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் என்று நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த நிக்கதோம் இடத்தில் சொல்லுகிறார். अगर कोई आत्मा जल से पैदा नहीं हुआ परमेश्वर के राज्य में प्रवेश नहीं कर सकता। ஆனால் மறுபடியும் மறுபிறப்பை அடைந்திருக்கிறோம். लेकिन दोबारा पुनर्जन्म हुआ। நாம் ஜலத்தினால் ஆவியினால் மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். जो पानी और आत्मा से जो हम ஆனபடி நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். हम एक नया सृष्टि है। ஆனபடினால் ஒரு தரம் பிறக்கிறவன் இரண்டு மரணத்தை அடைகிறான். इसलिए एक बार जो पैदा होता है दो मृत्यु होता है। இரண்டு தரம் பிறக்கிறவன் ஒரு மரணத்தை அடைகிறான். दो बार मृत्यु जो दो बार पैदा जो கர்த்தருடைய வருகை பிந்தும் என்றால் परमेश्वर का आगमन अगर நாம் देरी है, சரீர மரணத்தை அடைவோம். हम जो है जो शरीर से मुक्ति இல்லை என்றால் நம்முடைய சரீரமானது மறுவாக்கப்பட்டு நாம் தேவனோடு இப்படியாய் நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். नहीं तो हमारा शरीर जो है रूपांतर होकर परमेश्वर से मिल जाएगा। ஆனபடினா ஆதாமுக்குள் இருக்கிற ஒவ்வொரு மனிதன் ஆத்மீக மரணத்தில் இருக்கிறான். इसलिए आदम में जो है हर एक मनुष्य आत्मिक मृत्यु में அவன் है। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் பொழுது அவன் மறுபிறப்பை அடைகிறான். वो परमेश्वर यीशु मसीह से विश्वास करेगा तो दोबारा उसका जन्म அவர் होगा, புதிய ஜீவனுடையவர்களாய் वो இருக்கிறார்கள். नया जीवन वाला होगा। அவர்களுக்கு ஒரு மரணம் தான் நேரிடும். उनको एक ही मृत्यु होगा, சரீர மரணம் தான் உண்டாகும். शारीरिक मृत्यु ये होगा। கர்த்தருடைய வருகை பிந்தும் என்றால் परमेश्वर का आगमन देरी होगा நாம் तो இந்த சரீரத்திலே மரிப்பதிலே மறுவமடைந்து நாம் எடுத்துக் हम கொள்ளப்படுவோம். जो इस शरीर में मरेंगे नहीं और हम रूपांतर होकर चले जाएंगे। புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று சொன்னார். जिस दिन तुझे खाएगा तेरा मृत्यु हो जाएगा। அவர்கள் புசித்தார்கள். उन्होंने वो खाया, ஆத்மீக மரணம் உண்டானது. आत्मिक जो मृत्यु हो गया। தேவனை விட்டு பிரிந்திருக்கிற மனிதன் ஆத்மீக மரணத்தில் இருக்கிறான். परमेश्वर से दूर होता है मनुष्य को தேவன் आत्मिक मृत्यु இல்லாத है। வாழ்க்கை, बिना परमेश्वर का जीवन, தேவனை தேடாத வாழ்க்கை, परमेश्वर नहीं ढूंढने का जीवन, அது செத்த வாழ்க்கையாக वो இருக்கு. एक मृत्यु का जीवन है।
சுகபோகமாய் வாழுகிற உயிரோடு செத்தவள் என்று और சொல்லப்படும். वो जो खुशी और आराम से जीने वाला जीवन जो है एक சுகபோகமாய் வாழுகிறவர்கள் बहुत ही आराम से இந்த உலக ஆசைகள் உலக சிற்றின்பங்களை சிக்கி सांसारिक जो है इच्छाओं में जी रहे जो அவர்கள் இந்த உலகத்தை சதம் என்று நம்பி இருக்கிறார்கள். वे संसारी सब कुछ भरोसा रखते हैं. அப்படி சுகபோகமாய் வாழுகிற உயிரோடு செத்தவர்களாக இருக்கிறார்கள். ऐसे जो आराम की जिंदगी जीते वो मरे हुए அவர்கள் ஆத்மீக மரணத்தில் இருக்கிறார்கள். वे आत्मिक मृत्यु में அவர்கள் நடைப்பிணமாக அலைந்து वे கொண்டிருக்கிறார்கள். जो चलती फिरती लाश जैसे ஒரு நாளிலே சரீர மரணம் அவர்களுக்கு உண்டாகும். एक दिन जो शारीरिक मृत्यु भी हो जाएगा. ஆத்மீக மரணத்திலும் சரீர மரணத்திலும் அவர்கள் நஷ்டம் அடைகிறார்கள். आत्मिक और शारीरिक दोनों मृत्यु में लोग को नुकसान हो जाएगा. தேவனமே ரட்சித்து திருச்சபையிலே வைத்திருக்கிறார். परमेश्वर ने उद्धार करके कलीसिया में रखा. ஆனபடினால் சபையில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் इसलिए हम हर एक जो இந்த है ஆத்மீக அந்த ஆத்மீக ஜீவியத்தில் நாம் மிகவும் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். आत्मिक जीवन में बहुत ही चौकस रहना है. மனிதர்களாகிய நமக்கு சோதனை நேரிடும், சோதனை வரும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. जो है मनुष्य हमको परीक्षा आएगा, परीक्षा होगी. ஆதாமுக்கு ஏவாளுக்கும் சோதனை வந்தது. आदम और हवा दोनों को परीक्षा हुई थी அந்த சோதனையில் அவர்கள் விழுந்தார்கள். और वो परीक्षा में लेकिन वे गिर पड़े. இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் சோதனை நேரிடுகிறது. धरती पर पैदा होने हर एक मनुष्य को परीक्षा होगी. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். प्रभु यीशु मसीह इस धरती में शरीर में पाए गए. அவருக்கும் சோதனை வந்தது. उनको भी परीक्षा हुआ. சோதனைக்காரன் அவரையும் விட்டு வைக்கவில்லை. लेकिन वो परीक्षा लेना उनको भी नहीं छोड़ा. மனிதர்களாய் பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் சோதனை இருக்கிறது, சோதனை உண்டு. मनुष्य करके पैदा होने हर एक व्यक्ति को परीक्षा है. நம்முடைய கண்களுக்கு மறைவாய் ஒரு எதிரி சத்துரு இருக்கிறான். हमारी आंखों में नहीं दिखने वाला एक அவன் நம்மை சோதனையிலே விழ செய்யும்படியாகவும் वो हमें जो है परीक्षा में गिर पड़ने அவன் நமக்கு பல சோதனைகளை உண்டு பண்ணுகிறான். और बहुत सारा परीक्षा लेता है. என் சகோதரரே, ये मेरे भाई நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் பொழுது जब तुम जो परीक्षा में गिर पड़ो ஒரு விசுவாசம் எப்படி இருக்கிறது? तुम्हारा विश्वास कैसा है? நம்முடைய விசுவாசத்தை நஷ்டப்படுத்தும்படியாகவும் हमारे विश्वास का नुकसान करने के लिए, நம்மை விசுவாசத்தை விட்டு வழி விலக செய்யும்படியாகவும் विश्वास से दूर हटने के लिए நமக்கு ஒரு சோதனைக்காரன் இருக்கிறான். हमें जो एक परीक्षा लेने वाला है. வேதம் அவனை குறித்து என்ன சொல்லுகிறது? शास्त्र उसके बारे में क्या அவனை कहता है? சோதனைக்காரன் என்று சொல்லியிருக்கிறது. उसे परीक्षा लेने वाला करके कहता है. திருடன் என்று சொல்லியிருக்கிறது. उसे जो है एक चोर कहता है. மனுஷ கொலைபாதகன் என்று சொல்லியிருக்கிறது. मनुष्यों का जो हत्यारा कहता है. பொய்யன் என்று சொல்லியிருக்கிறது. और झूठ कहने वाला. பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். झूठ और झूठ का जो है वो पिता है. அனபடினால் சத்துருவானவன் பல சோதனைகளினாலே மனிதனை விழ செய்கிறான். इसलिए शत्रु जो मनुष्य को कई परीक्षाओं में गिरने के लिए कार्य करता है. ஆதாமுடைய ஏவாளுடைய வாழ்க்கையிலே சோதனை வந்து வீழ்ச்சி அடைந்தார்கள். आदम और हवा की जिंदगी में परीक्षा है और गिर पड़े. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே சோதனை வந்தது. यीशु मसीह की जिंदगी में परीक्षा आया, அந்த சோதனையை அவர் ஜெயித்தார். लेकिन वो जो परीक्षा में वो विजय पाया. ஹalleluya! हालेलुया. அவர் சோதனையின் மேல் ஜெயம் கொண்டார். वो परीक्षा के ऊपर उन्हें विजय पाया. சத்துருவானவர் அவரை சோதிக்கும்படியாக जब शत्रु ने जब அவரை வனாந்திரத்துக்கு கொண்டு போய் उनको रेगिस्तान में लेके அவரை गया, சோதித்தான் என்று சொல்லி उनको जो परीक्षा लिया. மத்தேயு 4 அதிகாரம் 1 இருந்து சில வசனத்தை வாசியுங்கள். मत्ती 4 से कुछ वचन को पढ़िए. அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதாவின் வனாந்திரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவி பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டகமயில் உடை தரித்து தன் அறை மத்தேயு 4 அதிகாரம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாய் சோதனைக்காரனை அவர் மடங்கடித்தார். हमारे यीशु मसीह ने जो है ऐसे परीक्षा लेने वाले को भगा दिया. அவருக்கும் சோதனை நேரிட்டது. उनको भी परीक्षा हुआ था. சத்துருவானவன் வந்து அவரையும் சோதித்து शत्रु ने उनको भी परीक्षा लिया. அந்த கல்லுகள் எல்லாம் அப்பமாகும்படி செய்யும் என்று சொன்னார். इन पत्थरों को जो है रोटी करने के बना दो. அவர் 40 நாள் அளவு உபவாசம் இருந்தார். वे 40 दिन जो उपवास में थे, அவர் இரவும் பகலும் सुबह और शाम 40 நாள் அளவும் जो 40 दिन के हिसाब से உபவாசம் இருந்து जब उपवास रहे, பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று என்று जब उनको சொல்லப்பட்டிருக்கிறது. बहुत भूख लगा, அந்த வேலையை அவன் அறிந்து उस समय को उन्होंने जान के அவன் வந்து சொல்லுகிறான், वाकई से कहता இந்த है கல்லுகள் எல்லாம் அப்பமாகும்படி செய்யுமே. इन पत्थरों को रोटियों में बदल दो.
ஆனால் அன்புடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த சோதனைக்காரனுடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்கவில்லை. लेकिन जो यीशु मसीह जो है वो उसके जो बातों को नहीं सुना. ஆதாமும் ஏவாளையும் சாத்தான் சர்ப்பமானது சோதித்தது. आदम हवा को जब जो सांप ने जो परीक्षा लिया, இந்த கனியை நீங்கள் புசித்தால் கண்கள் திறக்கப்படுவீர்கள், தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று சொன்னார். ये जो फल को खाओगे तो परमेश्वर बन जाओगे. அவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். उनके बात को उन्होंने सुन लिया. அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்தார்கள். जो उन्होंने उसको जो सुन लिया அவர் था சொன்னபடி அதை பறித்து புசித்தார்கள். और जैसे कहा वैसे उन्होंने फल को खाया. அவர்கள் சோதனையிலே விழுந்து அவர்கள் வீழ்ச்சி और அடைந்தார்கள். परीक्षा में गिर गए और हार गए. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த சோதனைக்காரனுடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்கவில்லை. यीशु मसीह जो है उस परीक्षा लेने वाले के बात को नहीं सुना. அவர் நினைத்தால் இந்த கல்லை அப்பமாக்க முடியும். वो चाहते तो पत्थर को रोटी में बना அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். वो सर्वशक्तिमान परमेश्वर है. அன்று பேதுருவிடத்தில் சொன்னார், तो पतरस से कहा நீ கடலிலே போ, ஒரு தூண்டியை போடு, तो जाकर जो है एक जाल बिछा समुद्र में, ஒரு மீன் அகப்படும், एक मछली उसमें फंसेगी, அதோடைய வாயில ஒரு வெள்ளிக்காசை எடுத்து उसके मुंह से एक चांदी का सिक्का मिलेगा உனக்கு எனக்கு வரியை செலுத்து என்று சொன்னார். और तेरे लिए और मेरे लिए जो है वो कर चुका அந்த दे. கடலில் இருக்கிற மீனுடைய வாயிலிருந்து ஒரு வெள்ளிக்காசை உண்டு பண்ணினவர் जो मछली के मुंह से जो है जो चांदी का सिक्का இந்த निकालने கல்லுகளை वाला அப்பமாக்க परमेश्वर, அவரால் முடியாதா? क्या ये पत्थर को रोटी में नहीं बदल முடியும். सकते? हो அவர் सकता சர்வ வல்லமை உள்ள தேவன். है। वो सर्वशक्तिमान परमेश्वर ஆனால் है। அவரது சோதனைக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. लेकिन उन्होंने परीक्षा को खुद को नहीं सौंपा. சோதனையின் நேரத்திலே நாம் நம்மை சத்துருக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. परीक्षा के घड़ी में हम खुद को नहीं सौंपना है. சோதனையின் நேரத்திலே நாம் நம்மை விற்று போடக்கூடாது, நம்மை ஒப்பு கொடுத்து கூடாது. परीक्षा के घड़ी में हम खुद को समर्पण नहीं करना है. நாம் எப்பொழுதும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து हम हमेशा जो है अच्छे बुद्धि में, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த சோதனைக்காரனை அவர் மடங்கடித்தார். पर यीशु मसीह जो परीक्षा लेने वाले को हरा दिया. சோதனைக்காரன் சொன்னபடி அவர் செய்யவில்லை. जैसा परीक्षा वाला बोला மாறாக वैसा नहीं தேவனுடைய किया. வார்த்தை அவர் பயன்படுத்தினார். लेकिन परमेश्वर के वचन को மனிதன் उन्होंने- அப்பத்தினால் மாத்திரமல்ல, मनुष्य केवल रोटी இந்த से ही नहीं, அப்பத்தினால் மாத்திரமல்ல, केवल रोटी से ही नहीं, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். लेकिन परमेश्वर के जो है मुंह से जो आने निकले हर அவருடைய एक वचन வார்த்தை से, நமக்கு ஜீவனாக இருக்கிறது. उनका वचन हमारे जीवन है. ஆனபடினால் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, इसलिए मनुष्य केवल रोटी से ही नहीं, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான் परमेश्वर के जो मुंह से निकले हर एक वचन से என்று बचेगा. சொல்லி அவனுடைய வார்த்தை அவருக்கு செவி கொடாதபடி அதை மடங்கடித்தார். ऐसा बोल के उनके जो है बातों को उन्होंने टुकड़ा दिया அப்படியே உயர்ந்த மலையில அவரை கொண்டு போய் और बाद एक ऊंची स्थान में நீ लेके தாள जाके குதியும், यहाँ से जो है छलांग लगाओ. அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாரே, वो अपने दूतों को आज्ञा देगा நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்று और சொன்னார். तेरे पैर जो पत्थर से न ठोकर खाएगा. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். और उसे कहा ऐसा लिखा है, तू तेरे परमेश्वर की परीक्षा न लेना. நீ என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் तू मुझे अगर दंडवत करेगा, नमस्कार இவைகளெல்லாம் करेगा, உமக்கு தருவேன் என்று சொன்னான். ये सब कुछ मैं तुझे दे दूंगा. அப்பொழுது இயேசு, और तब तो यीशु मसीह, அப்பாலே போ சாத்தானே, मुझसे दूर हो जा. தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு तू तेरे पिता परमेश्वर के அவர் अलावा ஒருவருக்கே ஆராதனை செய்வையாக என்று எழுதியிருக்கிறது. और किसी का भी आराधना नहीं करेगा. அந்த சோதனை அவர் மடங்கடித்தார். उस परीक्षा को उन्होंने हरा दिया. சோதனையின் மேல் ஜெயம் கொண்டார். परीक्षा से उन्होंने विजय पाया. நாம் சோதனைக்காரனுக்கு செவி கொடுக்க கூடாது. हम परीक्षा लेने वाले का नहीं सुनना है. இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். इस्राएल के लोगों ने जब पाप किया, இதைத்தான் பவுல் மிகவும் தெளிவாக அந்த கொரிந்து சபையாருக்கு எழுதுகிறார். पौलुस जो है कोरिन्थियर का कलीसिया को बहुत ही ठीक तरह से அவர்கள் लिखते हैं. வனாந்திரத்தில் இச்சித்தது போல वे लोग जो रेगिस्तान में जैसे उन्होंने इच्छा நீங்கள் किया, இச்சியாதிருங்கள். तुम भी ऐसे इच्छा मत रखना. அவர்கள் விக்கிர ஆராதனை செய்தது போல वे लोग जो मूर्ति पूजा जैसे किया, நீங்கள் விக்கிர ஆராதனை செய்யாதிருங்கள். तुम भी मूर्ति पूजा मत करना. அவர்கள் பாவம் விபச்சார பாவம் செய்தது போல वे लोग जो है व्यभिचार की जो पाप किया, நீங்கள் செய்யாதிருங்கள் என்று तुम भी ऐसे मत करना. கொரிந்தி சபையாருக்கு பவுல் எச்சரித்து எழுதுகிறார். कुरिन्थियोस कलीसिया को पौल ऐसे चेतावनी நம்முடைய देता है. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த சோதனையை மடங்கடித்தார். हमारे यीशु मसीह जो परीक्षा को हरा दिया, அவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை उन्होंने செய்வாயாக. कहा तू तेरे पिता परमेश्वर का एक ही को आराधना करना. இஸ்ரவேலர்கள் வனாந்திர யாத்திரையிலே तो इजरायलियों जो रेगिस्तान की यात्रा में அவர்களுக்கு நேரிட்ட சோதனையிலே उनको जो होने वाली जो परीक्षा, அவர்கள் விக்கிர ஆராதனை செய்தார்கள். वे लोग ने मूर्ति पूजा किया, அவர்கள் பாவம் செய்தார்கள். उन्होंने पाप किया. அதை முன்னிட்டு தான் பவுல் கொரிந்தி சபைக்கு எழுதுகிறார். उसी को जो उद्देश्य में रख के पौल को, மனிதர்களாகிய நமக்கு இப்படிப்பட்ட சோதனை நேரிடும், मनुष्य हम जो है इस प्रकार का जो परीक्षा होगा, ஆனபடியே தன்னை நிற்கிறேன் என்று சொல்லி எண்ணுகிறவன் लेकिन जो कोई कहता है कि मैं स्थिर खड़ा हूं, விழாதபடி எச்சரிக்கையா இருக்க கடவன். सावधान रहे ताकि वो गिर ना पड़े. 1 கொரிந்தியர் पहली कुरिन्थियोस 10 அதிகாரம் 10वां अधिकार 6வது வசனத்தில் சில வசனத்தை வாசிங்க. 6 से लेकर कुछ वचन को पढ़िए. போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு சிஸ்டாந்தமாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிராராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள்.
அங்கு பவுல் தெளிவா இதை எழுதுகிறார். यहाँ पौल बहुत ही निश्चय से அவர்கள் लिखता है, வனாந்தரத்தில் இச்சை உள்ளவர்களானார்கள். जैसे उन्होंने रेगिस्तान में इच्छा किया था, அவர்களைப் போல நீங்கள் இச்சை உள்ளவர்களாய் இராதபடிக்கு उनके जैसे इच्छा पे நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பசி உண்டாயிற்று. यीशु मसीह को जो है जब भूख அந்த लगा, வேலையை அறிந்து சோதனைக்காரன் வந்து சோதிக்கிறான். उस समय को जानकर ही जो परीक्षा அவர் देने वाला है, பசியா இருக்கிறார் என்று அறிந்து वे भूखे हैं இந்த जान கல்லுகள் के, எல்லாம் நீர் அப்பமாகும்படி செய்யும் என்று சொன்னார். और उससे कहा कि ये पत्थरों को रोटी में बदल दे। அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சிக்க கூடாது. जैसे उन्होंने इच्छा किया ऐसे हम भी बुराई का इच्छा அவர் नहीं करना। வனாந்தரத்தில் இச்சை உள்ளவர்களானார்கள். वे लोग रेगिस्तान में इच्छा वाले நாங்கள் हो गए। எகிப்திலே எவ்வளவு நாங்கள் புசித்து திருப்தியா இருந்தோம், हाँ, मिस्र में बहुत ही खा அங்கே पी के எங்களுக்கு तृप्त எவ்வளவு थे। இறைச்சி கிடைத்தது हमें वहाँ पे कितना जो है, என்று தேவனை அவர்கள் பரிசோதித்தார்கள். ऐसे उन्होंने परमेश्वर का परीक्षा लिया, தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். परमेश्वर के विरुद्ध कुड़कुड़ाने लगे। அவர்கள் வனாந்தரத்தில் இச்சை உள்ளவர்களானார்கள். वे लोग रेगिस्तान में इच्छाधारी हो गए, அவர்களைப் போல நாமும் அப்படிப்பட்டவர்களை இச்சிக்க கூடாது என்று வேதம் நம்மை और எச்சரிக்கிறது. उनकी तरह हम भी ऐसे इच्छाधारी न हो। இந்த உலகத்திலே நமக்கு பல சோதனை இருக்கிறது. इस संसार में हमें कई प्रकार का परीक्षा है। கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை நமக்கு சோதனையா आंखों இருக்கிறது. की जो इच्छा, शरीर की इच्छा और सभी तरह की जो इच्छा है, இப்படிப்பட்ட இச்சைகளுக்கு நாம் இடம் கொடாதபடிக்கு, ऐसी इच्छाओं को हम ऐसे रास्ता न दें, ஏனென்றால் சோதனைக்காரன் நம்ம இதிலே விளம்படியாகவும் क्योंकि जो परीक्षा लेने वाला हम गिर पड़े, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நமக்கு கொண்டு வருவான். ऐसे जो है परिस्थिति हमारे लिए लेके आए। இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் இச்சித்தது போல நீங்கள் இச்சியாதிருங்கள். इजरायलियों जो रेगिस्तान में इच्छा किया वैसे तुम भी इच्छाधारी मत बनो। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பசி உண்டான நேரத்திலும் जब यीशु मसीह को जो भूख लगा था, சோதனைக்காரனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. परीक्षा लेने वाले का जो उन्होंने नहीं सुना, அந்த கல்லுகளை அப்பமாகும்படி செய்ய அவர் செய்யவில்லை, इन पत्थरों को रोटियों में बदल दो करके कहा तो नहीं செவி किया, கொடுக்கவில்லை. सुना भी नहीं। ஆதாம் ஏவாள் செவி கொடுத்தார்கள். आदम हवा ने न सुन लिया, சோதனைக்காரன் சொன்னபடியே செய்தார்கள். परीक्षा लेने वाला कहा वैसे வீழ்ச்சி किया உண்டானது. और गिर पड़े। இயேசு கிறிஸ்துவோ சோதனையை மேற்கொண்டார். यीशु मसीह ने जो है परीक्षा का, அதே போல இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் இச்சை உள்ளவர்களானார்கள். ऐसे इजराइल और रेगिस्तान में इच्छाधारी हो எங்களுக்கு गए। இறைச்சி வேண்டும், மாம்சம் வேண்டும் என்று எங்களை தேவனால் எப்படி இத்தனை பேருக்கு கொடுக்கக்கூடும் என்று தேவனை பரிசோதித்தார்கள். ऐसे जो है हमें जो खाने के लिए मांस दिया, परमेश्वर इतने लोगों को कैसे देंगे? அவர்கள் விக்கிர ஆராதனை செய்தார்கள். वे लोग जो मूर्ति पूजो किया। நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், यीशु मसीह ने कहा, உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரை நீ பணிந்து கொள்வாயாக. तेरे परमेश्वर एक ही का तो दंडवत உன் करेगा। தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக तेरे परमेश्वर एक ही तो आराधना करे। என்று அவர் தம்முடைய தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி சத்துருவை முறியடித்தார். ऐसे उन्होंने परमेश्वर के वचन से शैतान को हराया। இஸ்ரவேலர்கள் விக்கிர ஆராதனை செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इजराइल के लोगों ने जो है मूर्ति पूजा की। ஜனங்கள் புசிக்கவும் लोगों जो खाने के लिए குடிக்கவும் और पीने के लिए உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள் और जो है खेलने के लिए बैठ गए। என்று எழுந்திருக்கிறபடி ऐसे जो लिखा, அவர்களில் சிலர் விக்கிர ஆராதனைக்காரர் ஆனது போல उनमें से कुछ जो मूर्ति पूजक हो गए थे, நீங்கள் ஆகாதிருங்கள். तुम लोग भी ऐसे मत बनो। நம் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக. पिता परमेश्वर का एक ही आराधना करो। அவர்களுக்கு நேரிட்ட சோதனையில் அவர்கள் விழுந்தார்கள். उनको जो होने वाला परीक्षा में गिर पड़े, ஆனபடியினால் அவருடைய சரீரமானது வனாந்தரத்தில் விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उनका शरीर जो है रेगिस्तान में बिखर गए। வசனம் 8 வாசியுங்கள். वचन 8 को पढ़िए। அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. தொடர்ந்து வாசி. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. உன் தேவனாய் கர்த்தரை பரிச்சை பாராதிருப்பாயாக என்று तेरे நம்முடைய ஆண்டவர் परमेश्वर இயேசு की जो சொன்னார். परीक्षा न लेना। சத்துரு இடத்துல அவர் சொன்னார், जो शत्रु से कहा, நீர் தாழ குதியும், ऐसे जो यहाँ से तुम छलांग உம்முடைய लगाओ, தூதர்களுக்கு கட்டளையிடுவார், वे अपने दूतों को जो आज्ञा உம்முடைய देगा, பாதம் கல்லில் மோடாதபடிக்கு தங்களுடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் और என்று तेरे तेरे पैर पत्थर से न टकराए वैसे वो तुझे बचा சொன்னார். लेगा। அவர் அப்படி செய்யவில்லை. उन्होंने ऐसा नहीं किया। உன் தேவனாய் கர்த்தரை பரிச்சை பாராதிருப்பாயாக. तू तेरे परमेश्वर का परीक्षा न लेना। இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்திலே பரிச்சை பார்த்தார்கள். इजराइल के लोग ने रेगिस्तान में परमेश्वर का परीक्षा लिया। அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரிச்சை பார்த்து उनमें से उसने मसीह का जो परीक्षा लिया, அவர்கள் பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். और ये जो है सांप के द्वारा काटे गए। அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரிச்சை பாராதிருப்போமாக. उसी प्रकार हम भी परमेश्वर का जो परीक्षा न ले। உன் தேவனாய கர்த்தரை பரிச்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. तेरे पिता परमेश्वर का परीक्षा न लेना। அவர் சோதனையை ஜெயித்தார், மேற்கொண்டார். उन्होंने परीक्षा में जो विजय पाया, சோதனைக்காரனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை, परीक्षा लेने वाला का उन्होंने नहीं सुना, மாறாக தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி சோதனையை மடங்கடித்தார். लेकिन परमेश्वर के वचन से शैतान இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் சோதனை இருக்கிறது. संसार में पैदा होना हर एक मनुष्य को ஆதாம் தொடங்கி இந்நாள் வரைக்கும் பிறக்கிற மனிதனுக்கு சோதனை இருக்கிறது. आदम से लेके अब तक पैदा होने हर एक व्यक्ति को परीक्षा है। மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் मनुष्य को जो आने वाला परीक्षा के अलावा வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. और कोई सब परीक्षा नहीं आया। தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். परमेश्वर वो सच्चा है, சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான வழியை போக்கே மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். जो परीक्षा से बचने के लिए तो रास्ता भी बनाएगा। ஆனபடியினால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் इसलिए जो प्रभु यीशु मसीह जो है, சோதனையை ஜெயித்தது போல जैसे उन्होंने जो परीक्षा से विजय पाया, நாம் அவரை விசுவாசிக்கிறபடியால், हम उन पे विश्वास அவரை करें, பின்பற்றுகிறபடியால் उनको जो हम पीछा चल இந்த रहे हैं, சோதனை நேரத்தில் நமக்கு உதவி செய்கிறார் என்று इस परीक्षा के घड़ी में हमें जो सहायता करेगा। எபிரேயர் 2 அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். इब्रानियों 2:18 को पढ़िए। ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே
சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று और जो சொல்லப்பட்டிருக்கிறது. है परीक्षा ले गए लोगों के रोज सामर्थ्य है। சோதனை நேரத்திலே जब परीक्षा की घड़ी நம் में சோதனையில சிக்கி விழுந்து விடாதபடிக்கு हम जो परीक्षा में फंस कर न தேவன் गिरे, அந்த நேரத்தில் வந்து நமக்கு உதவி செய்கிறார், சகாயம் செய்கிறார். परमेश्वर आके उस घड़ी में हमें सहायता करे, ஏனென்றால் அவரும் சோதிக்கப்பட்டபடினால் क्योंकि वो भी परीक्षा लिया இந்த गया பூமியிலே था। மனிதனுக்கு எப்படிப்பட்ட சோதனை இருக்கிறது? धरती मनुष्य को किस प्रकार का परीक्षा है? சோதனை என்றால் என்ன? परीक्षा मतलब क्या है? சோதனை வேளையில மனிதனுடைய நிலை என்ன என்பதை परीक्षा की घड़ी मनुष्य का परिस्थिति நம்முடைய क्या है? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்கு அறிந்திருக்கிறார். ये प्रभु यीशु मसीह अच्छी तरह से जानते हैं, ஏனென்றால் அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினால் क्योंकि वे भी परीक्षा लिए गए थे சோதிக்கப்படுகிற உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக और இருக்கிறார். परीक्षा ले रहे हैं, तुमको भी वो सहायता करेगा। சோதனை நேரத்திலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். परीक्षा की घड़ी में परमेश्वर हमें सहायता அவர் करेगा, வல்லமையுடையவராக இருக்கிறார். वो सामर्थ्य है। சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான வழியை போக்கே உண்டு பண்ணுவதற்கு परीक्षा से जो है बचने के लिए रास्ता भी बनाएगा, அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். वो सामर्थ परमेश्वर है, என்ன உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். क्योंकि जो बुलाया है वो सच्चा है। ஆனபடினால் நாம் சோதனை காலங்களில் சோர்ந்து விடாதபடிக்கு इसलिए हम जो है परीक्षा घड़ी में मायूस ना हो, நமக்கு நேரிடுகிற சோதனைகளில் हमें जो होने वाला परीक्षा நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும், हम मसीह में जो है हम टिके சபையில் रहना है, நிலைத்திருக்க வேண்டும், कलीसिया में हम रहना है, சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். सत्य में हमको टिका रहना है। ஏன் சோதனை அனுமதிக்கப்படுகிறது? क्यों जो परीक्षा जो उनको आज्ञा दिया जाता है? சோதனையின் வாயிலாகத்தான் ஒரு மனிதனுடைய நிஜம் உண்மை என்பதை அறிந்து கொள்ள முடியும். परीक्षा के द्वारा ये व्यक्ति जो है उसका हालात हम जान सकते हैं। யாக்கோபு 1:12 வசனத்தை வாசிங்கள். याकूब 1:12 को पढ़िए। சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டது. जो परीक्षा में विजय पाने वाला मनुष्य वो धन्य है। அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு என்று எழுதியிருக்கிறது. वो जो है बाद में जो उत्तम पुरुष कहलाएगा। ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சோதனைக்கு ஊடாய் கடந்து செல்லும் பொழுது जो मनुष्य की जिंदगी परीक्षाओं से गुजरता है, அவனுடைய வாழ்க்கை எப்படி அது நிஜம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. उसकी जिंदगी की जो बातें क्या है करके मालूम पड़ेगा। சோதனையின் வாயிலாகத்தான் ஒரு மனிதனுடைய நிஜமான உருவத்தை சுபாவத்தை நாம் அறிந்து கொள்ள परीक्षा முடியும். के द्वारा ही मनुष्य के जो स्वभाव को हम जान सकते हैं। சோதனையை நாம் சகித்து கடந்து செல்லும் பொழுது, जब हम जो है परीक्षा के द्वार से चलते हैं, சோதனையின் ஊடாய் நாம் கடந்து செல்லும் பொழுது परीक्षाओं के बीच में से हम जब चलते हैं, நம்முடைய சுயமானது அப்பொழுது வெளிப்படும். हमारा जो है खुद जो है हम நம்முடைய प्रकट உண்மையான होगा। நிலை நிஜம் என்ன என்பது வெளிப்படும். हमारा जो सही हालत क्या है वो पता चलेगा। யோபை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். अयुब के बारे में परमेश्वर ने ऐसा गवाही दिया, உத்தமன் என்று சொல்லியிருந்தார். वो उत्तम पुरुष करके गया। அவருடைய வாழ்க்கையில சோதனை வந்தது. उनकी जिंदगी में परीक्षा आया, அந்த சோதனையை சகித்தார். वो परीक्षा को उन्होंने सहन किया அந்த சோதனை கூட அவருடைய வாழ்க்கை கடந்து சென்றது. और परीक्षा के बीच में उनका जिंदगी चला। தேவன் அவரை குறித்து சாட்சி கொடுத்தபடி ஒரு உத்தமன் என்று விளங்கினார். और जैसा परमेश्वर ने गवाही दिया था वो एक उत्तम पुरुष था। எல்லாவற்றையும் இழந்த போது सब कुछ खोने के बाद தேவனை விட்டு பின்வாங்கவில்லை. परमेश्वर से पीछे नहीं हटा, தேவனுடைய வார்த்தையை விட்டு வசனத்தை விட்டு பின்வாங்கவில்லை. वचन से भी पीछे नहीं हटा। தேவனுடைய சத்தியத்தை விட்டு நாம் பின்வாங்க கூடாது. परमेश्वर के जो सत्य से हम पीछे नहीं हटा, சபையை விட்டு நாம் பின்வாங்க கூடாது. कलेशिया से पीछे नहीं हटना है, ஏனென்றால் நமக்கு பலவிதமான சோதனை இந்த உலகத்தில் இருக்கிறது. क्योंकि हमको जिंदगी में बहुत सारा परीक्षा होगा। அந்த சோதனை நேரத்திலே उस परीक्षा की घड़ी में நாம் பின்வாங்கி விடக்கூடாது. हम जो है पीछे नहीं हटना है। தேவன் நம்மை ரட்சித்து திருச்சபையில வைத்திருக்கிறார். परमेश्वर ने उद्धार करके कलेशिया में रखा, நாம் சபையிலே நிலைத்திருக்க வேண்டும். हम कलेशिया में जो स्थिर रहना है, நாம் சத்தியத்திலே நிலைத்திருக்க வேண்டும். सत्य में हमें स्थिर रहना है। சோதனை காலத்தில் நாம் பின்வாங்கி விடாதபடிக்கு परीक्षा के समय में हम पीछे ना हटे, நாம் தேவனுடைய சத்தியத்திலே சபையிலே நிலைத்திருக்கும் பொழுது, हम परमेश्वर के सत्य में और कलेशिया में அந்த टिके சோதனையை நாம் சகித்து கடந்து செல்லும் பொழுது, रहें। जब परीक्षा को सहन करके हम पार करेंगे, நாம் உத்தமன் என்று விளங்கப்படும் பொழுது, हम जब उत्तम पुरुष करके कहलाएंगे, அப்பொழுதுதான் நம்முடைய உண்மை நிஜம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. तभी जो हमारा जो सत्य क्या है पता चलेगा। சோதனையின் வழியாய் நம்முடைய வாழ்க்கை கடந்து செல்லும் பொழுதுதான் परीक्षाओं के मार्ग से जब जिंदगी गुजरेगा, உன்னுடைய நிலை என்ன என்பதை உண்மை நிலைமையை நான் அறிந்து கொள்ள முடியும். जो है हमारी जो सही हालत क्या है पता चलेगा। யோசேப்புக்கு சோதனை வந்தது. यूसुफ को भी जो है परीक्षा का घड़ी आया, அந்த சோதனை காலத்தை அவர் கடந்து சென்றார். उस परीक्षा के जो घड़ी में वो गुजरा முடிவிலே ஒரு உத்தமன் என்று அறியப்பட்டார். और अंत में एक उत्तम पुरुष करके कहलाया। யோபுடைய வாழ்க்கையிலே சோதனை வந்தது. अयुब की जिंदगी में भी जो परीक्षा आया, அந்த சோதனையின் காலத்தில் வழியாய் அவர் கடந்து சென்றார். उस परीक्षा के मार्ग से भी वो गुजरे தேவன் அவரை குறித்து சாட்சி கொடுத்தபடி உத்தமன் என்று அவர் और விளங்கினார். परमेश्वर ने उनके बारे में गवाही दिया कि एक उत्तम पुरुष है। சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். जो परीक्षा जो सहने वाला मनुष्य है वो அவன் भाग्यवान है। உத்தமன் என்று விளங்கின பின்பு என்று எழுதியிருக்கிறது. वो जो है उत्तम करके जब भी कहलाएगा, उसके बाद சோதனையின் வாயிலாக ஒரு மனிதன் உத்தமனா அல்லையா என்பதை அறிந்து கொள்ள முடியும். परीक्षा के द्वारा एक मनुष्य उत्तम है कि नहीं, சோதனையின் வாயிலாகத்தான் ஒரு மனிதனுடைய நிஜம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். परीक्षा के द्वारा मनुष्य का सत्य क्या है पता चलेगा। ஆனபடியால் தான் சோதனை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிறது. इसलिए हमारी जिंदगी में जो है उसको अनुमति दिया जाता है। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், परमेश्वर यीशु मसीह से क्या எனக்கு நேரிட்ட சோதனையில் என்னோடு நிலைத்திருந்தவர்கள் நீங்களே என்று தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னார். जो है मेरे साथ तुम भी जो है परीक्षा की घड़ी में मेरे साथ थे। நம்முடைய சபைக்கு பல சோதனைகள் நேரிட்டது. हमारे कलीसिया को
कई प्रकार की परीक्षा हुआ। சபையானது சோதனையின் ஊடாய் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. जो कलीसिया जो है परीक्षाओं के जो मार्ग से गुजर இந்த रहा है, சோதனையின் காலத்தில் எத்தனை பேர் சபையிலே உபதேசத்திலே சத்தியத்திலே நிலைத்திருக்கிறார்கள். इस परीक्षा की घड़ी में कितने लोग सत्य में टिके அநேக रहे? பேர் சோதனை நாட்களிலே பின்வாங்கி போகிறார்கள். कई लोग जो है परीक्षा की घड़ी में पीछे हट जाते हैं। லூக்கா 8 அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். लूका 8:13 को पढ़िए। लूका 8:13। கற்பாறைகளில் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேறுபடாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். சோதனை காலத்திலே பின்வாங்கி போகிறார் என்று ऐसे சொல்லப்பட்டிருக்கிறது. परीक्षा के घड़ी में वो पीछे हट जाते हैं। நமக்கு வருகிற சோதனைகளிலே हमें जो आने वाले जो परीक्षाओं में நாம் கர்த்தரை விட்டு ஒருபோது பின்வாங்க கூடாது. हम परमेश्वर से पीछे कभी हटना नहीं है। தேவனுடைய சபையை விட்டு பின்வாங்க கூடாது. परमेश्वर के कलीसिया को पीछे हटना नहीं है। தேவன் தம்முடைய சபைக்கு அப்போஸ்தலருமாய் கொடுத்த உபதேசங்களை சத்தியங்களை விட்டு பின்வாங்க கூடாது. परमेश्वर ने अपने प्रेरितों के द्वारा दिए उपदेश जो எத்தனையோ है, பேர் இந்த சோதனை காலத்திலே சபையானது சோதனையின் ஊடாய் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. कितने वक्त जो कलीसिया जो परीक्षा की घड़ी में चल रहा है, சோதனை காலத்திலே சபையிலிருந்து எத்தனையோ ஆத்துமாக்கள் பின்வாங்கி इस போய்விட்டார்கள். परीक्षा की घड़ी में कितने जो आत्मा कलीसिया से हट गया। சோதனையின் ஊழிய வேலையிலே தான் जो परीक्षा की घड़ी में சோதனையின் ஊடாய் நாம் கடந்து செல்லும் பொழுதுதான் जब हम परीक्षा के जो बीच से गुजरते நம்முடைய हैं, நிஜம் நம்முடைய உண்மை என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். हमारा जो सत्य क्या है पता चलेगा। ஒருவர் சபைக்கு சாட்சி கொடுத்தார். एक व्यक्ति ने ऐसा कलीसिया में गवाही दिया பாண்டூர் சபையிலே சாட்சி கொடுத்தார். बांडुप में, தேவனுடைய கால்களை செம்மையான இடத்தில் நிற்க செய்திருக்கிறார் परमेश्वर ने मेरे पैरों को एक अच्छी जगह में खड़ा किया है, என்று ஒருவர் சாட்சி கொடுத்தார். நம்ம சபை விசுவாசி ऐसे उन्होंने ऐसे गवाही दिया था। ஆள் அட்ரஸே இல்லை. आज की तारीख में वो मनुष्य पता नहीं। சோதனை காலத்திலே பின்வாங்கி போகிறார்கள். ऐसे परीक्षा के घड़ी में पीछे हट जाते हैं। சபைக்கு நேரிட்ட சோதனைகளில் कलीसिया को होने वाली जो परीक्षा, அநேகர் சத்தியத்தை விட்டு விலகி விட்டார்கள். अनेक जो है सत्य से हट गए। நம்முடைய அப்போஸ்தலர் மூலமாய் சபைக்கு தேவன் நல்ல உபதேசங்களை சத்தியங்களை கொடுத்திருந்தார். प्रेरितों के द्वारा परमेश्वर ने अच्छे उपदेश दिए ஒரு थे। காலத்தில் இதுதான் சபை இதுதான் சத்தியம் என்று போதித்தவர்கள் கூட एक समय यही कलीसिया यही सत्य जो कहते थे, நாட்களை தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். आज के दिन में डगमगा गए। இது சாத்தானுடைய தந்திரம், சாத்தானுடைய ஆழம் என்று ये சொல்லப்படுகிறது. शैतान की जो है एक चाल है। ஒரு காலத்தில் இதுதான் சபை இதுதான் சத்தியம் இதுதான் உபதேசம் என்று சொன்னவர்கள் एक समय यही कलीसिया यही सत्य जो बोले அந்த உபதேசத்துக்கு மாறாக போதிக்கிறார்கள். आज जो है उस उपदेश के அந்த विरुद्ध बात कर உபதேசத்துக்கு மாறாய் நடக்கிறார்கள். रहे हैं। उस उपदेश के विरुद्ध அந்த वो चल रहे हैं। உபதேசத்துக்கு மாறாக ஜனங்களை வழி திருப்புகிறார்கள். उस उपदेश के विरुद्ध लोगों को चला रहे हैं। சோதனை காலத்திலே பின்வாங்கி போகிறார்கள். परीक्षा के घड़ी में पीछे हट जाते हैं। நாம் சோதனை காலத்திலே பின்வாங்க கூடாது. हम परीक्षा के घड़ी में पीछे नहीं हटना है। சபையை விட்டு சத்தியத்தை விட்டு கர்த்தரை விட்டு பின்வாங்க கூடாது. कलीसिया को और सत्य को छोड़ के पीछे नहीं हटना है। சோதனையின் ஊடாய் நாம் கடந்து செல்லும் பொழுது परीक्षा के द्वारा हम जब चलेंगे, சோதனையின் ஊடாய் நாம் கடந்து செல்லும் பொழுதுதான் परीक्षा के बीच में जब हम चलेंगे, நம்முடைய நிஜம் நம்முடைய உண்மை என்ன என்பதை அறிய முடியும். हमारा जो सत्य क्या है पता चलेगा। சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். जो परीक्षा को जो सहन करता அவன் है वो धन्य உத்தமன் है। என்று விளங்கின பின்பு என்று वो எழுதியிருக்கிறது. जो उत्तम करके जब कहलाया जाएगा யோபுக்கு उसके बाद, சோதனை வந்தது. अय्यूब को वो परीक्षा आया, உத்தமர்கள் என்று விளங்கினார்கள். उत्तम करके वो कहला गया। யோசேப்புக்கு சோதனை வந்தது. यूसुफ को परीक्षा आया, உத்தமர்கள் என்று விளங்கினார்கள். वो उत्तम करके कहलाया गया। சோதனையின் வாயிலாகத்தான் ஒரு மனிதனுடைய நிஜ வாழ்க்கை அறிந்து கொள்ள முடியும். परीक्षाओं के मार्ग से ही एक मनुष्य का सत्य पता चलेगा। ஆனபடியால் சோதனை அனுமதிக்கப்படுகிறது. इसलिए जो परीक्षा जो अनुमति दिया அய்யோபு जाता है அதை சொல்லுகிறார். वो इसी कहते हैं। अय्यूब 23 அதிகாரம் 10வது வசனத்தை வாசி. 23:10 को पढ़िए। 23:10 ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று जब சொல்லுகிறார். मेरे परीक्षा का घड़ी खत्म हो जाए तब मैं सोने जैसा चमकूंगा। சோதனையின் ஊடாய் கடந்து செல்லும் பொழுதுதான் जब परीक्षा के बीच में से गुजरते हैं, அவருடைய நிஜம் உண்மை என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். मनुष्य का जो सत्य क्या पता चलेगा। நான் சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன். और जब मैं परीक्षा होने के बाद मैं அவர் सोने से உத்தமன் என்று चमकूंगा। விளங்கினார். और उत्तम करके कहा தேவன் गया। ஏற்கனவே அவரை குறித்து சாட்சி கொடுத்திருந்தார். परमेश्वर ने पहले इसका गवाही दिया था। உத்தமனும் एक उत्तम पुरुष சன்மார்க்கனும் और जो सन्मार्ग जो है, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் என்று சொல்லியிருந்தார். परमेश्वर से डर के बुराई से हटने वाला मनुष्य है। சாத்தான் வந்து கத்தடத்தில் என்ன சொன்னா தெரியுமா? लेकिन शैतान ने जो परमेश्वर से क्या कहा, அவன் உத்தமனா நடக்கிறான்னு சும்மா விருதா ஒண்ணு நடக்கல. वो ऐसे ही व्यर्थ में नहीं, ऐसे நீர் उत्तम அவனை करके। ஆசீர்வதித்திருக்கிறீர். ऐसे तुमने आशीष அவருடைய किया है। சம்பத்தை தேசத்திலே பெருகச் செய்திருக்கிறீர். उसे जो देश में उन्हें तो अच्छा किया है। அவனை சுற்றிலும் வேலியடைத்திருக்கிறீர். और उसके इर्द गिर्द में फांदी बनाया है। ஆனபடினால் தான் உம்மை பின்பற்றினான், உத்தமமா உம்மை தேடுகிறான். इसीलिए उत्तम करके तुम्हारा वो भक्त है। அவனுக்கு சோதனை வரும் பொழுது उसे जब परीक्षा का घड़ी உம்முடைய आएगा முகத்துக்கு விரோதமா உம்மை தூசிப்பானா பாருங்க. तो तुम्हारे विरुद्ध जो है वो कुड़कुड़ाएगा।
தேவன் அனுமதித்தார் சோதனை. परमेश्वर ने उसकी भी आज्ञा दे दी। யோபு உத்தமன் என்று விளங்கினார். अय्यूब फिर भी जो है சோதனையின் ஊடாய் கடந்து செல்லும் பொழுது परीक्षा के मार्ग से ஒரு மனிதனுடைய நிஜம் உண்மை உத்தமம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. मनुष्य को जो सत्य बात क्या है पता चलेगा। நான் சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன் என்று சொன்னார். परीक्षा की जाने का அவர்கள் உத்தமர்களாய் விளங்கினார்கள். एक उत्तम पुरुष का யோசேப்புடைய வாழ்க்கையில சோதனை வந்தது. यूसुफ की जिंदगी में परीक्षा आया। அவருடைய வாழ்க்கையிலே 13 ஆண்டு காலமா அவருடைய வாழ்க்கை சோதனை ஊடாய் கடந்து उसकी சென்றது. जिंदगी जो 13 साल जो है परीक्षा में गुजरा। அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது जब भेड़ों को जब चरा रहा था அவர் வயது 17 என்று சொல்லப்பட்டது. उसका उम्र जो 17 था। அந்த எகிப்திலே उस मिस्र देश में அந்த பார்வோனுடைய ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது जब जो फिरौन के राजा के அந்த सामने தேசம் அனைத்திற்கும் அவனை அதிபதியாக ஆக்கும் பொழுது पूरे देश का जो अधिपति बना அவருடைய है வயது 30 என்று எழுதியிருக்கிறது. उसका जो उम्र जो 17 था। 17 நீங்க படித்து பாருங்க. 30 இருந்து 17 மைனஸ் பண்ணுங்க. जो 30 से 17 को माइनस 13 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கை சோதனை காலமா இருந்தது. जो 13 साल उसकी जिंदगी में परीक्षा की அந்த घड़ी थी। சோதனையின் ஊடாக அவருடைய வாழ்க்கை கடந்து சென்றது. वो परीक्षा के बीच में से उसकी जिंदगी चली। உத்தமன் என்று விளங்கினார்கள். उत्तम पुरुष कहलाएगा। அந்த தேசம் முழுவதுக்கு தேவன் அவரை அதிகாரியாக ஏற்படுத்தினார். वो सारे देश के लिए उसने प्रधान बना दिया। சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். जो परीक्षा को जो सहता है वो சோதனையை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும், பொறுத்துக் கொள்ள வேண்டும். हम जो परीक्षा को सहन करना அந்த है சோதனையின் மத்தியில் நாம் கர்த்தரில் நிலைத்திருக்க வேண்டும். और जो परीक्षा की घड़ी परमेश्वर அந்த से टिका சோதனையின் रहना है। மேலில் நாம் சபையிலே நிலைத்திருக்க வேண்டும். परीक्षा की घड़ी में कलीसिया में टिका அந்த रहना है। சோதனையிலே நாம் சத்தியத்திலே நிலைத்திருக்க வேண்டும். उस परीक्षा की घड़ी में हम जो कलीसिया में சோதனை रहना है। காலத்தில் நாம் பின்வாங்க கூடாது. परीक्षा की घड़ी में हम पीछे नहीं हटना நாம் है। அப்படி நிலைத்திருப்போம் என்றால் हम ऐसे टिका रहेंगे நாம் तो உத்தமர்கள் என்று விளங்கப்படுவோம். हम जो उत्तम करके நாம் कहलाएंगे। நிஜஸ்தர் என்று हम விளங்கப்படுவோம். जो ये सत्य நாம் मनुष्य உண்மையுள்ளவர்கள் என்று हम एक விளங்கப்படுவோம். सच्चा मनुष्य कहलाया जाएगा। தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு जो अपने पे जो प्रेम அந்த रखता है, சோதனை நேரத்தில் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால், उस जो परीक्षा की घड़ी में साथ रहे, நாம் சபையிலே அன்பு கூர்ந்தபடியினால் हम कलीसिया में जो प्रेम रखा, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வான். जो जीवन का मुकुट जो है हम ஒரு पाएंगे। மகிமையான ஆசீர்வாதமான வாழ்க்கை एक இருக்கு. महिमा की आशीष की जिंदगी। யோபுடைய வாழ்க்கை சோதனையின் ஊடாய் கடந்து சென்றது. अय्यूब की जिंदगी परीक्षाओं के बीच में गुजरी। சோதனை கழிந்த பின்பு, जब परीक्षा खत्म हुआ, சோதனை காலங்கள் முடிந்த பின்பு जब परीक्षा का जो समय खत्म हुआ, தேவன் அவருடைய இரட்டத்தனையா 2 மடங்கு ஆசீர்வதித்தார். परमेश्वर ने उसे दुगना आशीष किया। யோசேப்புடைய வாழ்க்கை சோதனை ஊடாய் கடந்து சென்றது. यूसुफ का जिंदगी परीक्षा में गुजरा। 13 ஆண்டு காலமாய் பல சோதனை அவருக்கு இருந்தது. 13 साल उसे कई परीक्षा को गुजरा। கூட பிறந்த சகோதரி எல்லாரும் தூக்கி குழியில போட்டாங்க. उनके जो भाइयों थे उन्होंने एक खड्डे में गिरा दिया। அங்கிருந்து எடுத்து அவரை எகிப்துக்கு விற்று போட்டார்கள். वहां से लेके एक मिस्र देश ने बेच दिया। அங்கு வேலை செய்யற இடத்துல போத்திபாருடைய மனைவினால ஒரு பெரிய சோதனை. वहां पे जो जो पोतीवार की पत्नी से बड़ा परीक्षा। செய்யாத குற்றத்தை செய்தார் என்று சொல்லி அவர் மேல பழி சுமத்தி जो नहीं किया वो गलती उस पे डाल के उस जेल में डाल दिया। தூக்கி சிறைச்சாலையில போட்டாங்க. ऐसे उसको जेल में डाल दिया। தன்னுடைய உத்தமத்தை விடவில்லை. लेकिन उसने अपनी सच्चाई को नहीं छोड़ा। சோதனை காலத்தில் பின்வாங்கவில்லை. परीक्षा के घड़ी पीछे नहीं हटा। அவர்கள் கர்த்தருக்கு உண்மையா இருந்தார்கள். वो लोग परमेश्वर की सच्चाई में கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தார்கள். परमेश्वर से प्रेम रखा। சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். जो परीक्षा को सहने वाला அவன் मनुष्य உத்தமன் என்று விளங்கின பின்பு वो उत्तम करके जब कहलाया जाएगा, சோதனையின் வாயிலாக அவருடைய உத்தமம் என்ன என்பது விளங்கப்பட்டது. और परीक्षा के द्वारा ही वो मनुष्य क्या है पता அவருடைய நிஜ चलेगा। வாழ்க்கை என்ன என்பது அறியப்பட்டது. उसकी जिंदगी की सच्चाई क्या पता அந்த चलेगा। சோதனையை சகித்து கடந்து போனார்கள். वो जो परीक्षा को सहन करके आगे गए। இந்த 13 ஆண்டு கால சோதனை வாழ்க்கையிலும் ये 13 साल की जो परीक्षा की जो काल जो है, தேவனுக்கு உண்மையாயிருந்தார். परमेश्वर के लिए सच्चाई से थे। தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொன்னார். परमेश्वर के विरुद्ध में पाप कैसे करूं? தேவனுடைய வசனத்தை விட்டு அவர் விலகவில்லை. परमेश्वर के वचन से पीछे नहीं हटा। சோதனை காலத்தில் अनेகர் வசனத்தை விட்டு பின்வாங்கி விடுகிறார்கள். परीक्षा के घड़ी में अनेक जो है वचन से पीछे हटते। கற்பாறையில் விழுந்த விதையை போல जो चट्टान पे गिरा हुआ जो வசனத்தை बीज, சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறார்கள். वचन को जो खुशी खुशी ग्रहण करते हैं, கொஞ்ச காலம் அவர்கள் வேர் பற்றி, लेकिन कुछ समय जो है जड़ पकड़ते हैं। பின்பு அவர்கள் வேறானது அந்த பாறையின் மேல் செல்ல முடியாதபடிக்கு लेकिन जब जो है जो जड़ जो है जो चट्टान में फंस जाता है, அவர்கள் பின்மாற்றம் அடைகிறார்கள். वे लोग जो है पीछे हट जाते हैं। பாறையை போன்ற கடினமான பாதைகளிலே चट्टान के जैसे जो है कठिन रास्ते நம்முடைய வாழ்க்கை கடந்து செல்லும் பொழுது हमारी जिंदगी जब उसे गुजरता அந்த है, கடினமான வாழ்க்கையில நாம் நிலை நிற்க முடியாதபடிக்கு, इस मुश्किल जिंदगी में हम खड़ा சத்தியத்தில न நிலை रहे, நிற்க முடியாதபடிக்கு, सत्य में न टिके, சபையில நிலைத்திருக்க முடியாதபடிக்கு, कलीसिया में न टिके, வசனத்தை விட்டு பின்வாங்கி விடுகிறார்கள். वचन से पीछे हट जाते हैं। தேவஜனமே, परमेश्वर के लोग, மனிதருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் मनुष्य को होने वाला வேற सत्य சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. और कोई जो परीक्षा नहीं हुआ என் है। சகோதரரே, हे मेरे भाइयों, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் பொழுது जब तुम कई प्रकार के परीक्षा में உங்களுடைய पढ़ते हो, விசுவாசமானது சோதிக்கப்படுகிறது. तुम्हारा विश्वास का परीक्षा लिया அந்த जाता है। விசுவாச காலங்களிலும் इस विश्वास के काल में நாம் பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும். हम जो है सब्र से इसे सहन करना யோபு பொறுமையோடு சகித்தார் அந்த பாடுகளை. है। और जो अय्यूब भी ये धीरज से ये सब सहन किया, நான் அவருக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? उसको मैं क्या जवाब दूंगा? என் கையினாலே என் வாயை பொத்திக் கொள்கிறேன்.
मेरे हाथों के द्वारा मेरे मुंह को அந்த बंद कर சோதனை दिया। காலத்தில் மௌனமாயிருந்து கடந்து சகித்து उस கடந்து परीक्षा के சென்றார்கள். घड़ी में जो है उन्होंने मौन रखा। யோசேப்பு அந்த சோதனை காலத்தில் மௌனமாயிருந்து கடந்து சென்றார். यूसुफ भी इस परीक्षा के घड़ी में அவருடைய நீதி உத்தமம் அங்கு எடுபடவில்லை. उनके जो सत्य की बातों उन्होंने नहीं செய்யாத सुना। குற்றத்தை செய்தார் என்று அவர் மேல் பழி சாட்டி उन्हें से है दोष लगा दिया गया। அவருக்கு அங்கு நிந்தை அவமானம் உண்டாயிற்று. वे जो है उन पे जो है बहुत सारे जो अपमान हो गया, ஆனாலும் தன் உத்தமத்தை விட்டு அவர்கள் விலகவில்லை. लेकिन अपनी उत्तमता को नहीं छोड़ा। தேவன் அவர்களுக்கு அதற்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்தார். परमेश्वर ने भी उनको उसका आशीष दिया। ஏனெனில் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு जो अपने प्रेम रखता है, வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று जो சொல்லி वचन दिया वो जीवन का அந்த मुकुट। சோதனை காலங்களில் நாம் கிறிஸ்துவில் அன்பு கூற வேண்டும். उस परीक्षा की घड़ी मसीह पे हम प्रेम சபையில் रखना அன்பு है, கூற வேண்டும். कलीसिया से प्रेम रखना சத்தியத்தில் है, அன்பு கூற வேண்டும். सत्य से विश्वास। அப்படி அன்பு கூர்ந்து நிலைத்திருக்கும் பொழுது जब प्रेम करके टिका ஒரு रहेंगे, மகிமையான எதிர்காலத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். महिमा की जो है हमें जिंदगी இந்த रखेगा। பூமியில பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சோதனை இருக்கிறது. ये धरती पे पैदा हर एक मनुष्य की जिंदगी में परीक्षा பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில சோதனை வந்தது. है। पवित्र लोग की जिंदगी இந்த में நிருபத்தை परीक्षा है। எழுதின அப்போஸ்தலன் பவுலும் சொல்லுகிறார். जो ये पत्री लिखा प्रेरित पौल जो है, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். एक्स 20:19 को पढ़िए। வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகள் நான் கர்த்தரை சேவித்தேன் என்று பவுல் சொல்லுகிறார். मुझे जो होने वाला परीक्षा से मैं परमेश्वर का जो है मैंने ढूंढा। அப்போஸ்தலனுடைய பவுலுடைய வாழ்க்கையிலும் प्रेरित पौल की जिंदगी में भी கிறிஸ்துவுக்காக சுவிசேஷத்திற்காக சபைக்காக வெகுவாக பாடுகளை मसीह के சகித்தார். लिए और सुसमाचार के लिए बहुत से तकलीफों को பல सहा துன்பங்களை அனுபவித்தார். और सभी उन्होंने तकलीफों को उठाया। அவருக்கு நேரிட்ட அந்த சோதனையிலும் கூட उनको जो होने वाला उस परीक्षा में भी நான் கண்ணீரோடு கர்த்தரை சேவித்தேன் என்று சொல்கிறார். लेकिन मैंने आंसुओं से परमेश्वर को मैंने आराधना किया। தேவனுக்கு அந்த சூழ்நிலை ஆராதனை செய்தார்கள். परमेश्वर को उस परिस्थिति में आराधना की வெகு மன தாழ்மையோடும் बहुत ही नम्रता से, மிகுந்த கண்ணீரோடும் बहुत से आग भरे आंसू से யூதருடைய தீமையான யோசனைகளால் और यहूदियों की जो बुरी जो युक्ति के द्वारा எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் मुझे जो होने वाले परीक्षा के साथ நான் கர்த்தரை சேவித்தேன், கர்த்தருக்கு ஆராதனை செய்தேன் என்று சொல்கிறார். मैंने परमेश्वर को दंडवत किया, परमेश्वर का आराधना किया। சோதனை காலத்தில் நாம் பின்வாங்க கூடாது. परीक्षा की घड़ी में हम पीछे नहीं हटना है। ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய பலன் குறைந்தது குன்றினதாக இருக்கிறது. ऐसे जो धोखे के समय हमारा जो है ताकत कम हो அவருக்கு जाती है। நேரிட்ட அந்த சோதனையிலும் நான் கர்த்தரை சேவித்தேன் என்று சொல்கிறார். ऐसे जो होने वाला तो घड़ी में भी मैंने परमेश्वर को आराधना किया மிகுந்த கண்ணீரோடு बहुत आग भरे आंसू से, யூதருடைய தீமையான யோசனைகளினாலும் यहूदियों के बुरे सोच से தன்னுடைய சுய ஜனங்களினால் அவருக்கு பல வேதனை சோதனை அவருக்கு और நேரிட்டது. अपने खुद के लोगों के द्वारा उनको कई तरह की परीक्षा हुआ பல துன்பத்தின் வழி அவருடைய வாழ்க்கை கடந்து சென்றது. और कई बुराइयों के बीच में उनको जिंदगी அந்த गुजरा। சோதனை எனக்கு நேரிட்ட பொழுதும் वो जब परीक्षा मेरे हुआ, எனக்கு நேரிட்ட சோதனைகளோடு நான் கர்த்தரை சேவித்தேன், கர்த்தருக்கு ஆராதனை செய்தேன் என்று मुझे சொல்லி जो हुआ परीक्षा में परमेश्वर को मैंने आराधना किया। சோதனை காலத்திலே நாம் முடங்கி விடக்கூடாது. परीक्षा की घड़ी में हम जो है पीछे नहीं ஆராதனை செய்யாமல் வீட்டில் இருக்கக்கூடாது. हटना। आराधना नहीं करके घर पे ना बैठना। நான் கர்த்தரை தேடினேனே, கர்த்தருக்கு ஆராதனை செய்தேனே. मैं परमेश्वर को ढूंढा, मैंने परमेश्वर என் आराधना வாழ்க்கையில் किया। ஏன் இத்தனை பாடுகள், मेरी जिंदगी में इतना परीक्षा ஏன் क्यों இத்தனை आया, சோதனைகள் क्यों इतना परीक्षा है, என்று நாம் மனம் தளர்ந்து தோர்ந்து விடக்கூடாது. ऐसे हम जो है मायूस ना होना। எனக்கு நேரிட்ட சோதனைகளிலும் நான் கர்த்தரை சேவித்தேன், கர்த்தருக்கு ஆராதனை செய்தேன் என்று பவுல் मुझे जो होने वाले परीक्षा के बीच में परमेश्वर का आराधना किया। பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் சோதனை நேரிட்டது. पवित्र लोगों की जिंदगी में परीक्षा हुआ, அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலும் சோதனை நேரிட்டது. प्रेरितों की जिंदगी में परीक्षा आई। அந்த சோதனை நேரத்திலும் उस परीक्षा के घड़ी में भी அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால் वे जो परीक्षा लिए गए और तकलीफ उठाए, சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார். और जो परीक्षा जो हमें है हमें सहायता அந்த करने के लिए சோதனையின் सामर्थ्य है। மத்தியிலும் தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார். परीक्षा के बीच में परमेश्वर हमारे साथ அந்த है। சோதனையின் கூட யோசேப்புடைய வாழ்க்கை கடந்து சென்றாலும் उस परीक्षा के बीच में जब यूसुफ भी चल रहा था, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. परमेश्वर यूसुफ के साथ था। யோசேப்புடைய வாழ்க்கை 13 ஆண்டு காலம் சோதனையின் கூட கடந்து சென்றது. यूसुफ की जिंदगी में 13 साल जो परीक्षा के बीच में சகோதரர்கள் பகைத்தார்கள். उनके भाइयों ने इसका विरोध போகிற किया। இடங்களில் அவருக்கு சோதனை நேரிட்டது. जहां भी जाता था उनको परीक्षा होता था। அவர் மேல் இல்லாத பொல்லாத பழி செலுத்தி उनके ऊपर जो झूठा इल्जाम लगाया गया, அப்படிப்பட்ட தீமையான பேர் அவர் மேல் சொல்லி ऐसे एक बुरा व्यक्ति करके कहा के அவரை சிறைச்சாலையிலே போட்டு விட்டார். उनको जो है ऐसे बंदी गृह में डाल दिया। செய்யாத குற்றத்தை செய்தார் என்று பழி சுமத்தினார்கள். ऐसे जो झूठा जो आरोप लगा दिया गया, ஆனாலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. लेकिन फिर भी परमेश्वर यूसुफ के साथ था। நம்முடைய வாழ்க்கை சோதனையின் கூட கடந்து சென்றாலும் हमारी जिंदगी जो है परीक्षा के बीच में गुजरे கர்த்தர் तो நம்மோடு கூட தான் இருக்கிறார். परमेश्वर हमारे साथ है கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அந்த சோதனையில் தப்பித்துக் கொள்ளும்படியான வழியை போக்கே உண்டு பண்ணுகிறார். और जो उस परीक्षा से बचने के लिए परमेश्वर रास्ता ही बनाएगा। ஆனபடினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து इसलिए परमेश्वर यीशु मसीह சோதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. जो परीक्षा लेने हर एक को जो सहायता करेगा। அப்போஸ்தலர் பேதுருக்கு சோதனை ஏன் நேரிட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். प्रेरित पत्रोस को भी ऐसे परीक्षा हुआ। லூக்கா 22ஆம் அதிகாரம் लूका 22 31 32 வாசி. 31-32 पढ़िए। लूका 22-31-32। சீமோனே, சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டு
நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை குணப்படுத்தியதா? 31. 31. பின்னும் கர்த்தர் और उसके बाद परमेश्वर, சீமோனே சீமோனே हे शिमोन, இதோ देख கோதுமையை शैतान ने तुम्हें गेहूं की तरह சுளவினால் புடைக்கிறது போல गेहूं के समान पटकने, சாத்தான் உங்களை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். ऐसे शैतान ने जो है उसको अनुमति मांगी है, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு परंतु मैंने तेरे लिए உனக்காக வேண்டிக் கொண்டேன். विनती की है कि तेरा विश्वास, நீ குணப்பட்ட பின்பு और जब तू फिरे உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து तो अपने சொன்னார். भाइयों को स्थिर करना। அப்போஸ்தலனாகிய பேதுருக்கும் சோதனை நேரிட்டது. अपोस्तल जो पतरस को भी அவருடைய परीक्षा हुआ। விசுவாசத்திலே ஒரு வீழ்ச்சி உண்டாகும்படிக்கு, विश्वास में जो है वो गिर पड़ने के लिए, விசுவாசத்தை விட்டு பின்வாங்கும்படிக்கு विश्वास से पीछे हटने के लिए அவருக்கு ஒரு சோதனை உண்டானது. उनको भी एक परीक्षा हुआ। அவர் சொன்னார், उन्होंने कहा உமது நிமித்தம் எல்லோரும் இடர்கள் அடைந்தாலும் तुम्हारे निमित्त सब पीछे நான் हट ஒரு गए, காலம் இடர்கள் அடைய மாட்டேன். मैं कभी भी पीछे नहीं हटूंगा, ஒருபோதும் நான் இயேசுவை விட்டு பின்வாங்க மாட்டேன் என்று कभी சொன்னார். मैं यीशु मसीह से पीछे नहीं हटूंगा। அவருக்கு அங்க ஒரு சோதனை ஏற்பட்டது. उनको वहां से एक परीक्षा हुआ, கர்த்தரை மறுதலிக்கும்படியான ஒரு சோதனை ஏற்பட்டது. परमेश्वर को इनकार करने का एक परीक्षा हुआ। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும்படியான தருவாய் வந்தது. जब यीशु मसीह जो है क्रूस पे जो मरने का समय है, அவருடைய சிலுவை மரணத்தை அவர் சந்திக்கிற அந்த வேளையிலே उस क्रूस के मृत्यु को जब मिलने का समय, அவர்களுக்கு நேரிட்ட சோதனைகளில் उनको जो होने वाला जो परीक्षा जो है, பேதுரு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார். पतरस ने जो है परमेश्वर का इनकार किया। இந்த மனுஷனை நான் அறியேன் என்று சொன்னார். इस मनुष्य को मैं नहीं जानता, உமது நிமித்தம் எல்லோரும் இடர்கள் அடைந்து நான் ஒரு காலம் இடர மாட்டேன் என்று तुम्हारे சொன்னார். घर सब ठोकर खाएंगे लेकिन मैं ठोकर नहीं खाऊंगा। அப்படி சபையிலே நிலைத்திருந்தவர்கள் ऐसे जो कलीसिया में जो தேவனுடைய கால்களை செம்மையான இடத்துல நிற்க செய்தார் என்று சாட்சி கொடுத்தவர்கள் கூட परमेश्वर ने मेरे पैरों को स्थिर जगह पे रखा है कहने சபையை वाले, விட்டு நாட்களை பின்வாங்கி போய்விட்டார்கள். आज जो है कलीसिया से पीछे हट गए, சபை ஐக்கியத்தை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள். कलीसिया की सहभागिता से पीछे हट गए। சோதனை காலங்களில் நாம் வசனத்தை விட்டு பின்வாங்க கூடாது. परीक्षा के घड़ी में हम पीछे नहीं हटना சோதனை है। காலங்களில் நாம் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்க கூடாது. परीक्षा के घड़ी में मसीह से पीछे हटना சோதனை है। காலங்களிலே நாம் சபையை விட்டு சத்தியத்தை விட்டு பின்வாங்க கூடாது. परीक्षा के घड़ी कलीसिया से पीछे नहीं हटना உமது है। நிமித்தம் எல்லோரும் இடர்கள் அடைந்தாலும் तुम्हारे द्वारा सब लोग ठोकर खाए நான் ஒரு காலம் இடர மாட்டேன் என்று பேதுரு சொன்னார். लेकिन मैं ठोकर नहीं कहूंगा, पतरस ने நம்முடைய कहा। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபடி அவருக்கு சோதனை நேரிட்டது. लेकिन यीशु मसीह ने जैसा कहा वैसे ही उसको परीक्षा हुआ। சேவல் கோவுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய். जब जो है मुर्गा 3 बार बांग देगा, तुझे 3 बार इनकार करेगा, அப்படியே அவர் மறுதலித்தார். और वैसे ही उन्होंने इनकार இந்த किया। மனுஷனை நான் அறியேன் என்று சொன்னார். इस मनुष्य को मैं नहीं உங்களுக்கு जानता எனக்கு था, சம்பந்தமே இல்லை என்று சத்தியம் பண்ணினார். मेरा इस मनुष्य से कुछ लेन देन नहीं करके उसने सत्य भी वचन भी खाया। சோதனைக்காரன் எல்லாரையும் சோதிக்கிறார். जो परीक्षा लेने वाला सबकी परीक्षा लेगा। நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காய் வேண்டிக் मैं तेरा கொண்டேன். विश्वास कम ना हो इसके लिए मैं तेरे लिए நீ प्रार्थना புறப்பட்ட करूंगा। பின்பு உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்த என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து और जब சொன்னார். तू ठीक होगा तो अपने भाइयों को तू भी சோதனை காலங்களிலே जो परीक्षा की घड़ी நம்முடைய में விசுவாசத்தை நஷ்டப்படுத்தும்படியாக, हमारे विश्वास को नुकसान நம்முடைய पहुंचाने के लिए, ஆவிக்குரிய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தும்படியாக हमारे आत्मिक जीवन में जो नुकसान करने के சத்துருவானவன் நமக்கு பல சோதனைகளை கொண்டு வருகிறான். लिए, जो शैतान जो है कई प्रकार का परीक्षा लेके நம் आएगा। விசுவாசத்தை ஒருபோதும் விட்டு நாம் வழி விலக கூடாது. विश्वास से कभी हम हटना नहीं है, விசுவாசத்தை விட்டு ஒருபோது விலக கூடாது. हमारे विश्वास से कभी हम पीछे नहीं हटना है। பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. जो पैसे का लालच सभी बुराई का जड़ है। சிலர் அதை இச்சித்து कुछ लोग उस लालच में पड़ के விசுவாசத்தை விட்டு அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள். विश्वास से वो पीछे हट जाते हैं। அநேக நாட்களில் உலக வேலைகள் உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து कई बार जो संसारिक काम को जो हम मुख्यता देते உலக हैं ஆஸ்திகளை சேர்ப்பதற்காக, और संसारिक धन को உலக जमा करने के लिए, அந்தஸ்துகளுக்காக जो संसारिक बातों के लिए தேவனை விட்டு விட்டு உலகத்துக்குள்ளாய் கடந்து போகிறார்கள். परमेश्वर को छोड़ छोड़ के संसार में चले அந்த जाते சோதனை காலத்தில் அவர்கள் நிலைத்திருக்காதபடிக்கு हैं। उस परीक्षा के घड़ी में टिकाना रहते हैं உலக ஆசைகளுக்கு அவர்கள் இடம் கொடுத்து और संसारिक अच्छी अभिलाषों को जगह देके தேவனுக்கு ஆராதனை செய்யாமல், परमेश्वर को आराधना नहीं करते தேவனுடைய சபை ஐக்கியத்தை காத்துக்கொள்ளாமல் और कलिसिया की सहभागिता को नहीं संभालते। அவர்கள் உலகத்தை நேசிக்கிறார்கள், உலகத்தை நோக்கி கடந்து போகிறார்கள். ये लोग संसार को देखते संसार के पीछे जाते हैं। சத்துருவானவன் எவ்விதத்தில் நம்முடைய விசுவாசத்தை நஷ்டப்படுத்தும்படி அப்படி காரியங்களை செய்கிறான். जो शत्रु जो है किसी प्रकार हमारे विश्वास को नुकसान நம் पहुंचा, விசுவாசத்தை விட்டு ஒருபோது பின்வாங்க கூடாது. हम विश्वास से कभी पीछे नहीं हटना है। நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருக்காக ஜெபித்தார். और जब प्रभु यीशु मसीह पतरस के लिए प्रार्थना करते हैं, மனப்படியினால் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், इसलिए परमेश्वर यीशु ने कहा நீங்கள் சோதனைக்கு விழாதபடி விழித்திருந்து ஜெபிங்கள் என்று சொன்னார். ऐसे तो जागे रहो तो परीक्षा में न पड़ने நமக்கு का ஒரு प्रार्थना करो। சோதனைக்காரன் இருக்கிறான். हमारे परीक्षा लेने நாம் वाला है। சோதனையில் விழுந்து விடாதபடிக்கு, हम परीक्षा में न गिर पड़े, சோதனையில் நாம் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு परीक्षा में न நாம் फंसे, விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். हम जाग के प्रार्थना करना ஜெபத்தின் है। மூலமாகத்தான் அந்த சோதனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள ஒரு வழியை தேவன் உண்டு பண்ணி இருக்கிறார். प्रार्थना के द्वारा ही हमें बचने का रास्ता நம்முடைய बनेगा। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் அதிகமாய் ஜெபித்தார். प्रभु यीशु मसीह जो इस संसार में थे अधिक से प्रार्थना की அதிகாலை இருட்டோட போய் எழுந்து ஜெபித்தார். और भोर सुबह जो प्रार्थना करते थे, வனாந்தரமான இடத்துக்கு கடந்து போய் ஜெபித்தார். और एकांत की जगह में प्रार्थना करते ஒலிவு மலையிலே போய் அமர்ந்து ஜெபித்தார். थे, और उसके जैतून के पहाड़ में ஆண்டவரின் प्रार्थना करते சோதனைக்காரனை அவர் மேற்கொள்ள முடிந்தது. थे। इसीलिए जो शैतान पर उन्होंने विजय पाया। நீங்கள் சோதனை நேரங்களிலே तुम जो
जो ये परीक्षा की घड़ी में சோதனை வேளையிலே परीक्षा की घड़ी में நீங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். प्रार्थना में निरंतर लगे रहो। நீங்கள் ஜெபத்திலே விழித்திருக்கும் பொழுதுதான் जब तुम प्रार्थना में जो निरंतर रहोगे, சோதனையில நாம் சிக்கிக் கொள்ளாதபடி தப்பித்துக் கொள்ள முடியாத வழியை மார்க்கத்தை हम जो परीक्षा में न फंसे और उसे बचने का वो मार्ग देगा। அப்போஸ்தலனாகிய பேதுரு जो प्रेरित पतरस जो है, அவர் சோதனை வந்த பொழுது और जब उनको जो जो ये परीक्षा का घड़ी आया, அவருடைய விசுவாசத்தை நஷ்டப்படுத்த முடியாத சத்துரு செய்தான். उनका जो है विश्वास का जो नुकसान पहुंचाने के लिए शत्रु ने कार्य ஆண்டவராகிய किया। இயேசு கிறிஸ்து அவருக்காக ஜெபம் பண்ணினார். लेकिन यीशु मसीह ने उनके लिए प्रार्थना किया। நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தினாலே பேதுருடைய விசுவாசம் பாதுகாக்கப்பட்டது. परमेश्वर की जो प्रार्थना के द्वारा जो पतरस का विश्वास जो है நம் बच गया। விசுவாசத்திலே ஸ்திரமாய் இருப்பதற்கு, हम जो विश्वास में जो स्थिर रहने நாம் के लिए, கர்த்தருக்குள்ளாய் ஸ்திரமாய் இருப்பதற்கு परमेश्वर में हम बलवान रहने के लिए நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். हम जाग के प्रार्थना करना சபை है। கூடி வரும் பொழுது நீங்கள் கூடி வந்து ஜெபியுங்கள். जब भी कलीसिया इकट्ठा होता है, प्रार्थना करना है। எதற்கு ஒவ்வொரு வாரமும் ஜெபம் ஆராதனை என்று வைத்திருக்கிறோம்? किसलिए हर एक हफ्ता जो है प्रार्थना और जो आराधना रखा है? நாம் தேவனுடைய ஜனங்கள் परमेश्वर के लोग தேவனுடைய சமூகத்தில் அதிகமாய் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுதுதான் परमेश्वर समूह में अधिक से இந்த प्रार्थना உலகத்தில் करेंगे। வருகிற சோதனைகள் தீமைகளை மேற்கொள்வதற்கு வல்லமையை பெற்றுக்கொள்ள इस முடியும். संसार में आने वाले हर एक बुराई से जीत पाएंगे। அநேகர் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. अनेक जो है प्रार्थना को मुख्यता नहीं देते। ஜெபத்தினுடைய மேன்மை அவர்கள் அறியவும் இல்லை. प्रार्थना का जो है मुख्यता नहीं அவர்கள் जानते। வாழ்க்கையில ஜெபிக்காமல் அப்படியே இருந்து கொண்டு उनके जिंदगी में जो ऐसी प्रार्थना नहीं करते, ஃபுல் நைட் பிரேயர் என்றா ஒழுங்கா வர மாட்டாங்க. आखिर रात प्रार्थना कोई आता नहीं है। ஜெப காரியங்களில் ஒழுங்காய் கலந்து கொள்ள प्रार्थना மாட்டாங்க. के कार्यों में भी अच्छे नहीं मिलेंगे। அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் சோதனை காலத்திலே பின்வாங்கி போய்விடுவாங்க. ऐसे जो है आत्मा जो है परीक्षा की घड़ी में पीछे हट நாம் जाएंगे। சோதனைக்கு உட்படாமல் இருந்து விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். हम परीक्षा में न गिर पड़ करके हम जाग के प्रार्थना மத்தேயு करें। 26ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசியுங்கள். मैथ्यू 26:41 நீங்கள் சோதனையில் விழாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய तुम இயேசு लोग சொல்கிறார். परीक्षा में न पढ़ो, इसलिए जो है जाग के और प्रार्थना करो। நாம் சோதனையில் அகப்படாதபடிக்கு, हम परीक्षा में न पढ़े, சோதனையில் விழாமல் இருப்பதற்கு परीक्षा में न गिर पड़े, நாம் அதிகமாய் ஜெபத்திலே தரித்திருக்க हम வேண்டும். अधिक से अधिक प्रार्थना में நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகமாய் ஜெபித்தார். परमेश्वर यीशु मसीह अधिक से ராவு प्रार्थना முழுவதும் किया, ஜெபித்தார். रात भर प्रार्थना किया அதிகாலை இருட்டோட எழுந்து ஜெபித்தார். और भोर सुबह उठ के அவருடைய प्रार्थना வாழ்க்கை किया। முழுவதும் ஜெபமாகவே இருந்தது. उनका जिंदगी पूरा प्रार्थना में, ஆனபடியால் சோதனை நேரத்திலே சோதனையை மடங்கடித்தார். इसलिए परीक्षा की घड़ी में भी परीक्षा को हरा दिया। சோதனைக்காரனை அவர் மேற்கொண்டார். जो परीक्षा लेने वाले को भी हरा दिया, சோதனையிலே அவர் ஜெயம் கொண்டார். जो परीक्षा में जीत पाए। ஆனபடியால் நீங்கள் சோதனையில் விழாமல் இருப்பதற்கு, इसलिए जो परीक्षा में न गिर पड़े, நீங்கள் தீமையில் அகப்படாமல் இருப்பதற்கு बुराई में न पड़ो, நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள். इसलिए जाग के प्रार्थना करो। தேவனுடைய ஜனமே, परमेश्वर के நாம் लोग ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். हम जो प्रार्थना को मुख्यता தேவனுடைய दें। சபை கூடி வரும்போது நீங்கள் கூடி வந்து ஜெபியுங்கள். परमेश्वर कलीसिया इकट्ठा होता है, प्रार्थना करें। முழு இரவு ஜெபம் என்றால் தவறாமல் பங்கு பெறுங்கள். फुल नाइट प्रेयर जो आएगा उसमें भाग ले। நீங்கள் எந்த அளவுக்கு ஜெபத்திலே ஐக்கியத்திலே தேவனோடு இருக்கிறீர்களோ जिस हद तक प्रार्थना में आप लोग लगे रहेंगे, அந்த அளவுக்கு சோதனைகளை நீங்கள் வெல்ல முடியும், ஜெயிக்க उस முடியும். हद तक जो है परीक्षा से जीत पाओगे। ஆனபடியால் ஜெபத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதிகமாய் ஜெப வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். इसलिए प्रार्थना को अधिक से मुख्यता दीजिए। சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஜெபங்களில் நீங்கள் ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். कलीसिया में आने वाले हर एक आराधना में भाग लीजिए। நமக்கு மாதத்தில் ஒரு முறை தான் நைட் பிரேயர் இருக்கு. हमें जो है महीने में एक बार फुल नाइट प्रेयर होता है, அதை நாம் தவற விடாமல் பங்கு பெற வேண்டும். उसे भी हम जो है उसे भाग लेना நீங்கள் है। அப்படி ஜெபத்திலே உறுதியா இருக்கும் பொழுது जब हम प्रार्थना में स्थिर रहेंगे, நாம் சோதனையிலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, हम परीक्षा में न फंसेंगे, தீமையிலே விழாதபடிக்கு बुराई में न गिर पड़ेंगे। தேவன் நம்மை பாதுகாக்கிறார். परमेश्वर हमें बचाएगा, ஏனென்றால் அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினா क्योंकि वो भी जो परीक्षा लिया அவர் गया दुख उठाया। சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. इसलिए जो परीक्षा लिए जाते हैं நாம் उनका ஜெபிக்கும் सहायता பொழுது करेगा। தான் தேவன் நமக்கு உதவி செய்ய முடியும். हम जब प्रार्थना करें तो परमेश्वर நாம் सहायता करेगा। ஜெபிக்காமல் இருந்து கொண்டிருந்தோம் என்றால் हम प्रार्थना नहीं करेगा तो நாம் சோதனையிலே வீழ்ச்சியை சந்திப்போம். हम जो है तो हार जाएंगे। ஆனபடியால் நீங்கள் அதிகமாய் ஜெபியுங்கள். इसलिए अधिक से प्रार्थना कीजिए, ஜெப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். प्रार्थना की जिंदगी की मुख्यता दीजिए। சபை கூடி வந்த பொழுது நீங்கள் கூடி ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். कलीसिया जब इकट्ठा होता है, तुम भी इकट्ठा होकर प्रार्थना कीजिए। நாம் ஜெபிக்க अनेक வேளை குறைபட்டு விடுகிறோம். हम कभी कभी प्रार्थना में पीछे हट जाते हैं। மனிதர்களாகிய நாம் अनेक காரியங்களை குறைவுள்ளவர்களா தான் मनुष्य இருக்கிறோம். हम जो है अनेक बातों में हम जो थोड़ा कमी है, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். लेकिन परमेश्वर ஒரு सच्चा है। திராணிக்கு மேலாக சோதிக்க இடம் கொடாமல் तेरी जरूरत से ज्यादा जो परीक्षा ना हो சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை வழி எங்களுக்கு உண்டு பண்ணுகிறார். और उस परीक्षा से बचने के लिए रास्ता बनाएगा। அந்த சோதனை நேரத்திலும் उस परीक्षा की घड़ी में भी பேதுருக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார். पतरस के लिए परमेश्वर ने प्रार्थना की। நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். तेरा विश्वास जो है कम ना हो, इसलिए तेरे प्रार्थना करो। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தினாலே பேதுருடைய விசுவாசமானது நிலைநிறுத்தப்பட்டது. परमेश्वर ने जो है यीशु मसीह और प्रार्थना के द्वारा पतरस का அப்படியே विश्वास உங்களுக்காக எனக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் ஜெபம்
ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். इसलिए हमारे लिए आपके लिए यीशु मसीह अभी प्रार्थना அவர் இன்று करते हैं। பிதாவிடத்தில் பரிந்து மன்றாடுகிறார். अभी पिता के पास जो है प्रार्थना कर அவருடைய रहे हैं। ஜெபத்தினாலே தான் उनकी प्रार्थना के द्वारा அவருடைய ही விசுவாசமானது நிலை நிற்கிறது. तो विश्वास जो हमें टिका रहे, அவருடைய ஜெபத்தினாலே தான் उनके प्रार्थना के द्वारा ही ஆத்மீக வாழ்க்கையில நாம் நிலை நிற்கிறோம். इस आत्मिक जीवन में हम टिका रहे। நாம் ஜெபிக்க மறந்து விடுகிறோம், हम कोई प्रार्थना को भूल ஜெபிக்க जाते हैं, குறைபடுகிறோம். प्रार्थना में कमी हो जाता है, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். लेकिन यीशु मसीह जो हमारे लिए जो है वो प्रार्थना करते அவருடைய ஜெபத்தினாலே நம்முடைய விசுவாசம் हैं। பாதுகாக்கப்படுகிறது. उनके प्रार्थना के द्वारा हमारा विश्वास जो बच जाता है। எபிரேயர் 7 அதிகாரம் 25வது வசனத்தை வாசியுங்கள். इब्रानियों 7:27 25. 25 Hebrews 7 ம். சேர்கிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஹalleluya. हालेलुया। அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் என்று जो சொல்லப்பட்டிருக்கு. आखिर तक जो उद्धार करने के लिए सामर्थ्य है, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக जो अपने द्वारा जो परमेश्वर के पास जाएंगे, அவர் வேண்டுதல் செய்யும்படிக்கு वो प्रार्थना करने के लिए, அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் वो जब भी हमेशा जो जीवंत है, அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். हमेशा उनको उद्धार करने के लिए सामर्थ्य है। தேவன் நமக்கு சோதனையில உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். परमेश्वर में परीक्षा में हमें सहायता करता है, நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். हमें आखिर तक जो है उद्धार करने के लिए அவர் सामर्थ्य சர்வ வல்லமை உள்ள தேவன். है। वो सर्वशक्तिमान परमेश्वर அவர் है, நமக்கு உதவி செய்கிறார். वो हमें सहायता करेगा। அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியால் वो परीक्षा लिया गया और तकलीफ उठाई, इसीलिए சோதிக்கப்படுகிற உங்களுக்கு உதவி செய்கிறார். तो परीक्षा जो लेते हैं उनको सहायता करेगा। தேவன் நம்மை சோதனை காலத்தில் விழுந்து விடாதபடிக்கு परमेश्वर हमें जो परीक्षा की घड़ी में न गिर அவர் पड़े, நமக்காக ஜெபிக்கிறார். हमारे लिए प्रार्थना करता है। பேதுருக்காக ஜெபித்தார், पतरस के लिए प्रार्थना करता நமக்காக அவர் ஜெபிக்கிறார். है, हमारे लिए प्रार्थना करता है। தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக और उनके द्वारा जो परमेश्वर के पास आते அவர் हैं வேண்டுதல் செய்யும்படி और जो विनती करने के அவர் लिए, எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் वो हमेशा जीवित है, इसीलिए அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். अंत तक जो उद्धार करने के लिए இந்த सामर्थ्य है। உலகத்தில் வருகிற சோதனைகள் மத்தியிலும் इस संसार में आने वाले जो परीक्षाएं जो है, பலவிதமான தீமைகளின் மத்தியிலும் और कई प्रकार का बुराई में जो தேவன் நம்மை ரட்சிப்பதற்கு பாதுகாப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். परमेश्वर हमें उद्धार करने के लिए, बचाने के लिए सामर्थ्य है। நாம் அவர் சொன்னபடி நாம் நடக்கும் பொழுது हम जब उनको जो कहा गया वैसे चलेंगे, அவர் சொல்லி நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். तुम परीक्षा में न पढ़ने के लिए जो जाग के प्रार्थना करो, நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள். तो जाग करो, प्रार्थना அப்படி करो। ஜெபிக்கும் பொழுது जब तुम प्रार्थना करोगे, சோதனை காலத்தில் நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்கிறார். जो परीक्षा की घड़ी में मैं तुम्हें बचाऊंगा, சோதனை காலத்தில் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்கிறார். परीक्षा की घड़ी में तुम्हें सहायता करूंगा, சோதனை காலத்தில் நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்கிறார். परीक्षा की घड़ी में तुझे बचाऊंगा। வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். प्रकाशित वाक्य 3:10 रेवल्यूशंस 3:10 என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக் கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்க முடியாத பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஆமென். ஹalleluya. हालेलुया। என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை तूने मेरे धीरज के वचन को நீ காத்துக்கொண்டபடியினால் थामा है, इसलिए பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக इसलिए परमेश्वर ने उस समय बचा பூச்சக்கரத்தின் மேலே எங்கும் जो पृथ्वी पर है, வரப்போகிற சோதனை காலத்திலே उनको परखने के लिए தப்பும்படி நான் உன்னை காப்பேன் என்று தேவன் சொல்கிறார். सारांश पर आने वाला है। அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடி சோதிக்கப்பட்ட உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். उन्होंने खुद जो परीक्षा लिया और उन्होंने जो तकलीफ उठाई, इसलिए தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவதற்காக வேண்டுதல் செய்யும்படி எப்பொழுது உயிரோடு இருக்கிற ஆவிகள் முற்றுமுடி அவர்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். उनके द्वारा जो पिता के पास आने वाले को उद्धार करने के लिए सामर्थ्य है। பூச்சக்கரத்தில் குடியிருக்கிற மேல் வருகிற சோதனை காலத்தில் நான் உன்னை பாதுகாப்பேன் என்று इस சொல்கிறார். धरती पे रहने वाले को जो परीक्षा की घड़ी में मैं तुम्हें बचाऊंगा करके कहता है। ஆனபடி நாம் சோதனை காலத்தில் பின்வாங்காதபடிக்கு इसलिए हम जो परीक्षा की घड़ी में पीछे न हटे, நாம் சோதனை காலத்திலும் சபையிலே சத்தியத்திலே கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் பொழுது परीक्षा की घड़ी में कलीसिया में, सत्य में, मसीह में அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கைய வழியை தேவன் உண்டு பண்ணி उस परीक्षा से बचने के लिए जो रास्ता भी जो है, நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்கிறார். मैं तुझे बचाऊंगा। ஆனபடி நாம் சோதனைகள் மத்தியிலும் इसलिए हम परीक्षा के बीच में பாடுகள் உபத்திரவ மத்தியிலும் और दुख तकलीफों के बीच में கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். मसीह में हम टिका रहे, சபையில் நிலைத்திருக்க வேண்டும். कलीसिया में टिका रहे। சபைக்கு அப்போஸ்தலர்கள் கொடுத்த உபதேசங்கள் சத்தியங்களில் और நிலைத்திருக்க வேண்டும். कलीसिया को जो प्रेरितों ने उपदेश दिया, என் उसमें टिका வசனத்தை रहे। குறித்து சொன்ன காரியங்களில் நிலைத்திருந்தபடியால் मेरे वचन के बारे में जो तुम टिका रहे, इसलिए நானும் உன்னை சோதனை காலத்திலே காப்பேன் என்று मैं சொல்கிறார். तुझे परीक्षा के घड़ी में बचाऊंगा। மீண்டும் வாசிங்க, வெளிப்படுத்தல் 3:10 வாசிங்கள். दोबारा पढ़िए। என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். நீ என் வசனத்தை காத்துக்கொண்டபடியினால் मेरे वचन को तूने संभाल के रखा, சோதனை इसलिए காலத்தில் நான் உன்னை பாதுகாப்பேன் என்று परीक्षा சொல்கிறார். की घड़ी में मैं तुझे बचाऊंगा। தேவன் சபையை கொடுத்திருக்கிற உபதேசங்கள் சத்தியங்களில் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது, परमेश्वर ने जो दिया हुआ सत्य और उपदेश में, தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது परमेश्वर के वचन में हम टिका रहेंगे, சோதனை காலத்தில் தேவன் உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்கிறார். परीक्षा की घड़ी में परमेश्वर हमें बचाएगा। அனுப்படி நமக்கு நேரிடுகிற சோதனைகளிலே इसलिए हमें जो होने वाला जो परीक्षा की घड़ी, மனிதனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் मनुष्य को होने वाला परीक्षा के வேறொரு दौरान சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. और कोई परीक्षा नहीं हुआ है। தேவனோ உண்மை உள்ளவராக
நல்லவராய் இருக்கிறார். परमेश्वर जो सच्चा है அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான வழியையும் போக்கையும் உண்டு பண்ணுகிறார். उस परीक्षा से बचने के लिए जो रास्ता भी बनाएगा, அப்படினால் நாம் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருப்போம். इसलिए हम परमेश्वर में हम टिके रहेंगे, நம்முடைய சரீரமான சபைக்குள்ளாக நிலைத்திருப்போம். उनके शरीर जो कलेश है उसमें रहेंगे, விசுவாசத்திலே நிலைத்திருப்போம். विश्वास में लगे रहेंगे। அப்படி நிலைத்திருக்கும் பொழுது ऐसे जब हम टिका रहेंगे तो நாம் ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வோம். हम जीवन का मुकुट पाएंगे। யாக்கோபு 1:12 வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமனென்று திரிகிற பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். ஹalleluya. हालेलुया। சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், जो परीक्षा को सहन करने वाला मनुष्य धन्य है। அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு वो जब उत्तम करके कहा जाएगा, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு परमेश्वर से खुद जो प्रेम रखता है, வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். जो वचन दिया वो जीवन का मुकुट पाएगा। தேவன் நமக்கு இம்மைக்கு மறுமைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். परमेश्वर में अब के लिए और बाद के लिए जो ऐसे आशीष रखा है, ஆனபடி நாம் சோதனை காலத்திலே इसलिए जो परीक्षा की घड़ी में வசனத்தை விட்டு பின் வாங்க கூடாது, वचन से हम पीछे नहीं हटना है, சத்தியத்தை விட்டு பின் வாங்க கூடாது, सत्य से पीछे नहीं हटना है, சபையை விட்டு பின் வாங்க கூடாது. कलेशिया से पीछे नहीं நாம் हटना है। கிறிஸ்துவிலே நிலைத்திருப்போம், हम मसीह में हम लगे रहेंगे, சபையிலே நிலைத்திருப்போம். कलेशिया में टिके रहेंगे, தேவன் நமக்கு உதவி செய்வார். परमेश्वर में सहायता சோதனை करेंगे। காலத்தில் உன்னை காப்பேன் என்று சொல்கிறார். परीक्षा की घड़ी में तुझे தப்பித்துக் बचाऊंगा கொள்ளும்படியான வழியை உனக்கு உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். और उससे जो बचने का रास्ता बनाऊंगा। சோதனையை சகித்துக் கொள்ளும் பொழுது, जब परीक्षा को அதை सहन பொறுத்துக் கொள்ளும் करेंगे, பொழுது, उसे सहन அதன் करेंगे, வழியை கடந்து போகும் பொழுது, जब उसके द्वारा நாம் உத்தமர்கள் என்று விளங்கும் பொழுது, हमें उत्तम जब कहा जाएगा, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் परमेश्वर अपने जो प्रेम करता है, வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை जो பெற்றுக் वचन दिया वैसा जीवन का मुकुट அப்படிப்பட்ட देगा। அழியாத கிரீடத்தை, ऐसे जो जो ஆசீர்வாதத்தை आशीष जो है தேவன் நமக்கு பரலோகத்திலே வைத்திருக்கிறார். परमेश्वर ने स्वर्ग में அதை रखा है, பெற்றுக் கொள்ளும்படி நாம் தொடர்ந்து இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில முன் செல்வோம். उसे पाने के लिए हम आगे बढ़ेंगे, விசுவாசத்திலே நிலைத்திருப்போம். विश्वास में टिका रहेंगे। தேவன் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். परमेश्वर हमें हमेशा जो उद्धार करने की सामर्थ्य है, அவருக்கே மகிமை உண்டாவதாக. उसी को सामर्थ्य। கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். परमेश्वर वचन को आशीष நம்ம எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக.